Good evening. Very good evening. Good evening, Good evening, everyone. Yes, good evening. Good evening, ma'am. Good How evening, are ma'am. you? Sanja, Kumudini, Shobana, how are you? Fine, ma'am. All good, ma'am. Okay. So, activities எல்லாம் அனுப்பிட்டீங்களா எல்லாரும்? Yes, ma'am. ம். எக்ஸாம் குரூப்ல சேர்ந்துட்டீங்களா? மதுஷன் Yeah. செய்திருக்கீங்களா நம்ம எக்ஸாம்? மதுஷன் ஐ சிட்டிங் ஃபார் தி எக்ஸாம்? Yeah, miss. சேர்ந்துட்டீங்களா குரூப்ல? இல்ல மிஸ், இன்னும் 2 ஆக்டிவிட்டி இருக்கு மிஸ். ஓகே. நிறைய பேர் ஆட் ஆகிருக்கீங்க. சஞ்சா நீங்க எல்லாம் உங்களெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்களா? Yes, ma'am. Yes. ஓகே. I'm in that group. குமுதினி ஐ டூயிங் எக்ஸாம்? No, miss. This time, இல்லையா? no, miss. இல்ல மிஸ், கொஞ்சம் இன்னும் படிக்க இருக்கு. எக்ஸாம் ரெடி ஆகல. நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும். ஓகே. மிஸ் நீங்க அத கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க மிஸ் குரூப்ல. அந்த நான் சொன்ன மெசேஜ் மேடம் மிஸ். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பான். பாத்திமா ராணா அப்படிங்கிற பேர்ல தான் இருக்காங்க. பாத்திமா ராணா. ரஹானா. பாத்திமா ராணா. பாத்திமா ராணா. ருமானா. RANA. பாத்திமா ராணான்னு தான் இருக்கு. RANA. பாத்திமா அப்படித்தான் அவங்களோட உள்ளுக்கு அவங்க என்ன உண்மையான நேம் நமக்கு தெரியல மிஸ். ஏன்னா அவங்க ஏதோ போய் கிரெடிட் பண்ண மாதிரி தான் வேணுது. பாருங்க, இன்னும் ஏதாவது மெசேஜ்கள் வந்தப்ப நான் ஐ கெப்ட் தி நம்பர். I'll check. ஆபீஸ் கொடுத்து செக் பண்றேன் who's that. நம்ம மகள்கிட்ட கொடுத்து நானு அங்க ஊர்லயும் கொடுத்து நானு ட்ரை பண்ணினேன். அவங்க இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பேச வராதுன்னு சொன்னாங்கன்னா தமிழ்ல கழிச்சு பார்த்திருக்காங்க. 2-3 பையனுக்கு மகள் அவங்க வந்து போனுக்கு இது கொடுக்கல, ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறது, தமிழ்ல பேசுறாங்க மகளோடையும். அப்ப அவங்க நான் பிளாக் பண்ண சொல்லிட்டேன் நம்பர். அவங்களோட இதுல இது வச்சுக்க வேணான்ட்டு இருக்கேன். எதையும் எல்லா நம்பர் வர்ற நம்பரை பிளாக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்ரீலங்கா நம்பர் தானே. மிஸ் எனக்கும் நேத்து கால் வந்துச்சு மிஸ். அந்த நம்பர்ல இருந்து மார்னிங் 5:30க்கு நல்ல தூக்கம். வீடியோ கால் வந்து சரி அடுத்த டைம் வீடியோ கால் தான் மிஸ். உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அவ்வளவு வீடியோ கால் தான் எடுக்கிறாங்க. சரி அப்ப அதுதான் சரி அதுதான் தெரியல மிஸ். 2-3 தடவை சரியான இதா இருக்கு, இரிட்டேட் பண்ற மாதிரி. யார் பேசுறது? எத்தனை எனக்கும் அதே டைமுக்கு தான் மிஸ். ஸ்ரீலங்கா இவங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த ஊருக்கு 2:30 மணிக்கு மாதிரி அந்த கால் வந்துச்சுங்க மிஸ். ஒருவேளை பை மிஸ்டேக் அடிபட்டுச்சோ தெரியல மிஸ். இல்ல பை மிஸ்டேக் இல்ல. அது எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு பை மிஸ்டேக் அடிபடுதா? 5:30 சரியா 5:30 மார்னிங் 3 டேஸா நடக்குது. 3 டேஸா நடக்குதுங்க மிஸ். அது அவரு அப்ப ராங் இதுல தான் கிளாஸ்ல உள்ளவங்க தான் மிஸ். 3 டேஸா நடக்குது. ஆனா அப்ப கேட்டேன் மிஸ், ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது படிக்கிறதுக்கு எதுவும் கேக்குறாங்களான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் சின்ன இந்த வயசா இருக்கும் ஆண்டின்னு கதைக்கும் நான் அப்படித்தான் பேசினேன். அவங்க வந்து எந்த பேச மாட்டேங்கிறாங்க. பேசும்போது கேக்குது இல்லன்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்ல. பேரு கேட்டேன். Tell him if year after if anybody calls you tell him மேடம் கேடுங்கன்னு சொல்லுங்க. மேடமும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க அந்த நேரம். You call மேடம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடு. எனக்கு இப்ப தெரியும் தானே இவங்க குரூப்ல உள்ளவங்க தான் யாரோ இப்ப இந்த இவங்க பேசுறது பிரச்சனை தெரியும் குரூப்ல உள்ளவங்க. அமுதா tell him அப்படி வந்தா சொல்லுங்க மேடம் கேடுங்கன்னு. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கால் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பிளாக் பண்ணி விடுங்க, அப்படி இல்லாட்டி குமுதினி யூ டெல் ஹிம் யூ கால் மேடம். உனக்கு தெரியானா நீ மேடம் பேசிக்கோ. அது அந்த எப்படியுமே நாங்க சைபர் கிரைம் குடுக்கறது தான். அப்படி ஏதாவது இருந்த நடக்கிறதுகள் நாங்க குடுக்கறது தான். So I will give that. Don't worry. Sure miss. Thank you so much. The number. அப்படி எல்லாம் யாராவது செஞ்சா I didn't know wrong way speaking, but I try to something speak. I don't know what want to him. So that is not the time now. 2:30 மணிக்கு what is there to speak to a woman during that time? It's not early morning. Today also the morning early. I think 4 o'clock here Qatar time. Sri Lankan 2:30. Maybe. I think so. Okay, we will check. Okay, don't worry. Yes, sure. Okay, அன்னைக்கு எதோட நிப்பாட்டணும்?
மதுஷா எதோட நான் நிப்பாட்டினேன், எனக்கு ஞாபகம் இல்ல. சி Today வரைக்கும் verb படிச்சுட்டோம். plus preposition டேக் கேர் ஆஃப், படிக்கணும். டேக் கேர் ஆஃபா, டாக்கா, ஷவுட் அட், ஷவுட் வரைக்கும் படிச்சிருந்தானே. ஷவுட் அட்டும் த்ரோ அட்டோட நிப்பாட்டினேன். verb படிக்கணும். ஓகே, டக்குன்னு எடுங்க. verb plus preposition, verb-ஓட வினை சொல்லோட preposition வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நீங்க படிக்கணும். அப்ப verb plus about, aboutனு இருக்கு. So talk, read, know about அல்லது tell somebody about அப்படின்னு இருக்கு. அப்ப talk அப்படின்னு சொன்னா பேசுறது, எழுதிக்கொள்ளுங்க. talkனா பேசுறது, talkனா பேசுறது, readனா வாசிக்கிறது, ரீடனை வாசிக்கிறது, நோன்னு சொன்னா தெரிஞ்சு கொள்றது, தெரிந்து கொள்றது. ஓகே, we talked about a lot of things at the meeting. We talked about a lot of things at the meeting. அப்ப அந்த கூட்டத்தில் நிறைய விடயங்கள் குறித்து, விடயங்கள் குறித்து, read about, talk about, know about எல்லாம் எதையாவது பற்றி தெரிந்து கொள்றது அல்லது எதையாவது குறித்து தெரிந்து கொள்றது. எதையாவது பற்றி, பற்றின்னு சொல்றது about. அப்ப we talked about a lot of things at the meeting. நாங்கள் நிறைய விடயங்கள் பற்றி கூட்டத்தில் கதைத்தோம். talked. நாங்கள் நிறைய விடயங்கள் பற்றி கூட்டத்தில் கதைத்தோம். அடுத்து have a discussion about something, but discuss something. அப்ப have a discussion about something, ஏதோ ஒரு விடயத்தை குறித்து கலந்து ஆலோசிக்கிறது. discussion, discussion அப்படின்னு சொல்றது கலந்துரையாடல். டிஸ்கஷன்ன்றது கலந்துரையாடல், ஏதோ ஒன்றை பற்றி கலந்துரையாடுறது. we had a discussion about what we should do. We had a discussion about what we should do. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கலந்துரையாடினோம். We had a discussion about what we should know. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு கலந்துரையாடலை செய்தோம். இந்த இடத்துல had a discussion சொல்றது கலந்துரையாடலை செய்தோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம் அல்லது செய்தோம். ரெண்டாவது பாருங்க, we discussed a lot of things at the meeting. இது we discussed நம்ம சொல்றது, discussion சொல்றது கலந்துரையாடல், noun. discussion சொல்றது கலந்துரையாடல், noun. discussed சொல்றது verb. we discussed a lot of things at the meeting. நாங்கள் நிறைய விடயங்கள் குறித்து கலந்து உரையாடினோம். அப்போ கலந்து உரையாடினோம்னு சொல்றது discussed, had a discussion சொல்றது கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். இப்ப discussion அப்படின்னு சொல்றது noun, discussed சொல்றது verb. அந்த advice உங்களுக்கு தெரியுமா? advice, ADVICE, advice அந்த அட்வைஸ் அறிவுரை, அறிவுரை. ADVICEன்றது அறிவுரை. ADVISC அப்படின்னு சொல்றது அறிவுரை செய்யறது. அப்ப அந்த ADVICEன்றது நவுன், அறிவுரை அப்படின்னு சொல்றது. ADVISC அறிவுரை செய்தல், verb. அப்ப சில இடங்கள்ல அந்த மாதிரியான வேர்பும் நவுனும் மாறி மாறி வரும். ஒவ்வொரு எழுத்து வித்தியாசப்படும். Excuse me, ma'am. Please tell the page number. Page number கேக்குறாங்க. Page number 5. Page number 5. Okay, thank you.
அடுத்து பாருங்க, do something about something. Do something. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எதையாவது செய்யறது. Do something about something. If you are worried about the problem, you should do something about it. If you are worried about the problem, you should do something about it. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்றால், ஏதாவது பிரச்சனை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்றால், you should do something about that. அது பற்றி நீ ஏதாவது செய்ய வேண்டும். Yes. What happened நீ to your voice? ஏதாவது ஒரு no. ஸ்டார்ட் பண்ணாமே. If you are worried about the problem, you should do something about it. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுகிறாய் என்றால், அதற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். தண்ணி கொஞ்சம் கொடுங்க. You drink some hot water. அடுத்து பாருங்க, ஆஸ்க் அதோட for வருது. ஆஸ்க் for. I sent an email. டடா தண்ணி கொஞ்சம் தாங்க. தண்ணி. Ask for. I sent an email to the company. I sent an email to the company asking them for more information about the job. I sent an email to the company asking them for more information about the job. I asked him. Yes. I sent an email to the company asking them for more information about the job. அப்ப என்னுடைய தொழில் குறித்து மேலதிக தகவலை கேட்டு தொழில் என்னுடைய தொழிலை பற்றி மேலதிக தகவலை கேட்டு நிறுவனத்திற்கு ஒரு இமெயிலை அனுப்பினேன். I sent an email to the company asking them for more information about the job. அப்ப என்னுடைய தொழிலை குறித்து மேலதிக தகவலை கேட்டு நிறுவனத்துக்கு ஒரு இமெயிலை அனுப்பினேன். யாராவது நீ கூப்பிட்டீங்களா? No. Okay. Right. I asked him the way to. அதாவது I asked him அப்படின்னு சொன்னா கேக்குறது. I asked him the way to. வழியை கேட்டேன் அப்படின்னு சொல்றது. வழி எங்கேயாவது போறதுக்கான வழியை கேக்குறது. I asked him the way to. எங்கேயாவது போறதுக்கான வழியை கேக்குறது. I asked him the way to go to the temple. I asked him the way to go to school. She asked me my name. She asked me my name. அவள் என்னுடைய பெயரை கேட்டாள். I asked him the way to அப்படின்னு சொன்னா ஏதோ எங்கேயோ போறதுக்கான வழியை கேட்கிறது. She asked me my name அப்படின்னு சொன்னால் அவள் என்னுடைய பெயரை கேட்டாள்.
அடுத்து அப்ளைன்னு சொல்றது, அப்ளை அப்படின்னு சொல்றது விண்ணப்பிக்கிறது. அப்ளை, அப்ளை ஃபார் அ ஜாப், ஒரு ஒரு தொழிலுக்காக விண்ணப்பிக்கிறது. அப்ளை ஃபார் அ ஜாப். ஐ திங்க் யூ யூ வுட் பி, ஐ திங்க் யூ வுட் பி குட் அட் திஸ் ஜாப். Why don't you apply for this? I think you would be good at this job. Why don't you apply for it? நான் நினைக்கிறேன், இந்த தொழிலுக்கு நீ உகந்தவன் என்று நான் நினைக்கிறேன். நீ ஏன் இந்த தொழிலுக்காக விண்ணப்பிக்க கூடாது? I think you would be good at this job. Why don't you apply for it? அப்ப இந்த தொழிலுக்கு நீ உகந்தவன் என்று நான் நினைக்கிறேன். நீ ஏன் இந்த தொழிலுக்காக விண்ணப்பிக்க கூடாது? அடுத்து வெயிட் ஃபார், வெயிட் ஃபார். வெயிட் ஃபார்னு சொல்றது யாராவது ஒருத்தருக்காக காத்திருக்கிறது. வெயிட் ஃபார், ரைட்? வெயிட் ஃபார்னு சொல்றது யாராவது ஒருத்தருக்காக காத்திருக்கிறது. Don't wait for me, I'll join you later. Don't wait for me, I'll join you later. எனக்காக காத்திருக்க வேண்டாம், நான் பிறகு உங்களோடு இணைந்து கொள்கிறேன். Don't wait for me, I'll join you later. எனக்காக காத்திருக்க வேண்டாம், உங்களோடு நான் பிறகு இணைந்து கொள்கிறேன். I'm not going out yet. I'm waiting for the rain to stop. I'm not going out. மழை நிற்பதற்காக காத்திருக்கிறேன். Good evening, ma'am. Good evening. தங்கச்சோ தெரியாது. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கிறேன், பாருங்க. Don't wait for me, I'll join you later. எனக்காக காத்திருக்க வேண்டாம், உங்களோடு நான் பிறகு இணைந்து கொள்கிறேன். I'm not going out yet. I'm waiting for the rain to stop. நான் இன்னும் வெளியே போகவில்லை, மழை நிற்பதற்காக காத்திருக்கிறேன். அடுத்து சர்ச், சர்ச் for, ஏதாவது ஒண்ணு தேடுறது. தேடுறதுக்கு பேர் சர்ச். சர்ச், சர்ச் a person, யாரோ ஒரு நபரை தேடுறது. சர்ச் a place, ஏதோ ஒரு இடத்தை தேடுறது. சர்ச் a bag, ஏதோ ஒரு பொருள், பேக் அல்லது ஏதோ ஒரு பொருளை தேடுறது. அப்ப சர்ச் ஃபார், சர்ச் பண்ண ஃபார் அப்படின்னு வரும். I have searched the house for my keys, but I still can't find them. I have searched the house for my keys, but I still can't find them. அப்ப என்னுடைய சாவியை வீடு முழுக்க தேடினேன். நான் என்னுடைய சாவியை வீடு முழுக்க தேடினேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. Right, I have searched the house for my keys, but I still can't find them. அப்ப என்னுடைய சாவியை வீடு முழுக்க தேடினேன், ஆனால் இன்னும் என்னால் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்து லீவ். லீவ் அ பிளேஸ்னா ஒரு இடத்தை விட்டு வெளியேறது, ஒரு இடத்தை விட்டு வெளியேறது.
மிஸ் உப்பு ஓ கல்லு வச்சு விழுங்குங்க. கொஞ்சம் ஓ இருமல் குறையும். கொஞ்சம் இதுமலா இருக்கு. எவ்வளவு பெரிய கல்லுன்னு சொல்லாம போயிட்டாங்க. ஆ? எவ்வளவு பெரிய கல்லுன்னு சொல்லாம போயிட்டாங்க முழுங்கறதுக்கு. பெரிய கல்லாத்துக்கு தள்ள போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல பெரிய உப்பு கல்ல கல்லா சொன்னாங்க, உப்பு கல்ல சொல்லி முழுங்க சொன்னாங்க. எவ்வளவு சைஸ்ன்னு சொல்லாம போயிட்டாங்க. பெரிய கல்லா போட்டு முழுங்கிட வேண்டியதுதான் ஒரு ஐடியா. ஐ ஹாவன்ட் சீன் பாருங்க, லீவ் அப்படின்னு சொல்றது வெளியேறி போறது, ரைட்? I haven't seen her since she left for the office this morning. I haven't seen her since she left for the office this morning. அவள் காலையில் ஆபீஸுக்கு போனதிலிருந்து அவளை நான் இன்னும் காணவில்லை. இன்னும் காணவில்லை. அவளை நான் இன்னும் காணவில்லை. Off now. அடுத்து பாருங்க, care about. கேர் அபவுட் அப்படின்னு சொல்றது ஏதாவது ஒண்ணு குறித்து ஒருத்தர் மேல நாங்கள் எடுத்துக்கொள்ற அக்கறை. கேர் அபவுட் சம்திங். He is very selfish. He is very selfish. He doesn't care about other people. He is very selfish. He doesn't care about other people. அவன் மிகவும் சுயநலமானவன். அவன் மிகவும் சுயநலமானவன். யாரை பற்றியும் அவனுக்கு அக்கறை இல்லை. He is very selfish. He doesn't care about other people. அவனுக்கு யாரை பற்றியும் அக்கறை இல்லை. அடுத்து பாருங்க, we say care what, care where, how, அதுக்கெல்லாம் வந்து கணக்கெடுக்கிறது இல்ல. You can't do what you like. You can do what you like. I don't care what you do. You can do what you like. உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யலாம். உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யலாம். I don't care about what you do. அப்ப நீ அது எனக்கு தேவையில்லை, அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. நீ உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ அதை செய், அதை பற்றி நான் கவலைப்பட போவது இல்லை. அடுத்து care for. care for அப்படின்னு சொல்லி யாரு மேலேயாவது ஒரு அக்கறை நாங்க காட்டுறத வந்து care for. care for someone. care for someone. I don't care for very hot weather. I don't care for very hot weather. அப்ப பாருங்க, சூடான காலநிலையை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. அது எனக்கு பரவாயில்ல, அது ஒன்றும் எனக்கு கணக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. எவ்வளவு சூடா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு சொல்றது. சூடான காலநிலை பற்றி நான் கவலைப்பட போவது இல்லை. சூடான காலநிலை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. என்ன சொன்னீங்க மேம்? ஒருத்தர் அக்கறை. care for someone அப்படின்னா ஒருத்தர் மேல நாங்க காட்டுற அக்கறை.
Alan is 85 and lives alone. Alan is 85 and lives alone. He needs somebody to take care for him. Alan is 85 and lives alone. அப்ப Alan என்றவருக்கு 85 years Alan என்றவருக்கு 85 வயதா. அவரை பார்த்து கொள்றதுக்கு, அவரை கவனித்துக் கொள்றதுக்கு யாராவது அவருக்கு தேவையா? He needs somebody to care for him. அப்ப அவரை அக்கறையா பார்த்து கொள்றதுக்கு யாராவது அவருக்கு தேவையா? ஓகே, அடுத்து பாருங்க. டேக் கேர் ஆஃப் அப்படின்னு சொன்னா ஒருத்தரை நாங்க பார்த்து கொள்றது, ஒருத்தர் மேல நாங்க அக்கறை காட்டுறது. டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் என்னை பார்த்து கொள்கிறேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் என்ன பார்த்துக் கொள்றேன். டோன்ட் வரி அபவுட் மீ, என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். I can take care of myself. என்ன நான் பார்த்துக் கொள்றேன். Second one, I'll take care of the travel arrangements. You don't need to do anything. I'll take care of the travel arrangements. You don't need to do anything. Do anything. மிஸ், Yes. ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தமிழ்ல சரியா என்ன சொல்லுவாங்க? பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்தாலே வெறுப்பு வந்துடும். பொறுப்பு. பொறுப்பு வெறுப்பு நல்லா பேசுறாருன்னா பருப்பு தான். ரைமிங்கா பேசுறாருடா. I take care of the travel arrangements. I'll take care of the travel arrangements. You don't need to do you don't need to do anything. இப்ப எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறோம்னு வைங்க. இப்ப எங்கேயாவது நாங்க ட்ரிப் போறோம். இப்ப நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, மிஸ் நீங்க பேசாம இருங்க, என்ன அந்த இந்த போக்குவரத்து வேலை எல்லாத்தையும் நான் கவனிச்சு கொள்றேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம், அந்த போக்குவரத்துக்கான அங்க தேவை அவசியத்தை எல்லாம் நான் கவனிச்சு கொள்றோம். நீங்க பேசாம இருங்க, நீங்க பேசாம அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஐ டேக் கேர் ஆஃப் த ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நான் அதெல்லாம் பார்த்துக்கொள்றேன். அதுவும் அந்த டேக் கேர் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு அக்கறை, அல்லது அவங்கள பார்த்து கொள்றது, அல்லது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் டேக் கேர். அடுத்து வந்து லுக் ஃபார், அடுத்து லுக் ஆஃப்டர். லுக் ஃபார், லுக் ஆஃப்டர். இப்ப எதையாவது ஒண்ணு குறித்து பாக்குறதுன்றது லுக் ஃபார். ஏதாவது ஒண்ணு காணல, அதை தேடுறோம் அப்படின்னு சொன்னா லுக் ஃபார். லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்றது யாரையா பார்த்து கொள்றது, லுக் ஆஃப்டர். லுக் ஃபார் பாருங்க, ஐ ஹவ் லாஸ்ட் மை கீஸ். I have lost my keys. Can you help me to look for them? I have lost my keys. Can you help me to look for them? அப்ப என்னுடைய சாவியை காணவில்லை, என்னுடைய சாவியை நான் தொலைச்சிட்டேன். Can you help me to look for them? அதை தேடுவதற்கு எனக்கு உதவி செய்வியா? Look for அப்படின்னு சொல்றது தேடுறது. Look for. Look for. Look for. லுக் ஃபார்னு சொல்றது ஏதோ ஒண்ணு தேடுறது. லுக் ஆஃப்டர்னு சொல்றது பார்த்து கொள்றது. லுக் ஃபார். பாருங்க, அலன் இஸ் 85 and lives alone. அலனுக்கு 85 வயது, அவர் தனியா தான் இருக்கிறாராம். He needs somebody to look after him. He needs somebody to look after him. அவனை தன்னை பார்த்து கொள்றதுக்கு யாராவது அவனுக்கு தேவையா? அவனை பார்த்து கொள்றதுக்கு அவருக்கு யாராவது தேவையா? அவருக்கு 85 வயது. You can borrow this book, but you must promise to look after it.
அப்போ நீ வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் இரவல் வாங்கி கொள்ளலாம், இந்த புத்தகத்தை நீ என்கிட்ட கடனை வாங்கி கொள்ளலாம், இரவல் வாங்கி கொள்ளலாம், பொரோன்னு சொல்றது. பட் யூ மஸ்ட் ப்ராமிஸ் டு லுக் ஆஃப்டர் இட். அதை நீ கவனமா பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சத்தியம் பண்ணணும், அப்பதான் தருவேன். அல்லாட்டி நீ புத்தகத்தை கிழிச்சிட்டா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. சோ அந்த இடத்துல லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்றது உன்னை கவனமா பார்த்து கொள்றதுக்கு வந்து லுக் ஆஃப்டர். அந்த புத்தகத்தை உனக்கு இரவலா தருவேன், பட் நீ வந்து அதை கவனமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண வேண்டும். அடுத்து பாருங்க, ஹியர் அபவுட். ஹியர் அபவுட்னா கேட்கறது. ஹியர் அபவுட், ஹியர் அபவுட் கேள்விப்படுவோம், கேள்விப்படுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஹியர் அபவுட், கேள்விப்படுது. Did you hear about the fire at the hotel yesterday? Did you hear about the fire at the hotel yesterday? நேற்று அந்த ஹோட்டலில் நடைபெற்ற விபத்து குறித்து நீ கேள்விப்பட்டாயா? கேள்விப்பட்டாயா? இந்த ஹியர் அபவுட் வந்து கேள்விப்படு. கேள்விப்படு, ஹியர் அபவுட். அடுத்து ஹியர் ஆஃப். ஹியர் ஆஃப், ஹியர் அபவுட்ன்றது கேள்விப்படுறது. ஹியர் ஆஃப் அப்படின்னு சொல்றது யாரையாவது ஒருத்தரை பற்றி எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது ஹியர் ஆஃப். Who's Tom Hart? அப்ப டாம் ஹார்ட் அப்படின்றது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹிம். பட் டாம் ஹார்ட் அப்படின்றது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஒரு நடிகர், டாம் ஹார்ட் அப்படின்னு சொல்றவர். அந்த டாம் ஹார்ட்னு சொல்றது வந்து ஒரு நடிகர், அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல எல்லாம் நடிப்பார் டாம் ஹார்ட், உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பிரபலமான நடிகர். அப்ப அவர் யாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஐ ஹாவ் நோ ஐடியா, எனக்கு தெரியாது, டாம் ஹார்ட்ன்றது யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹிம், ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹிம். நான் வந்து அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹிம், அவனை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த லுக் ஆஃப்டர் சொல்றது வந்து உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடுமா? ஆமா, இப்ப நாங்க ஒரு டாக பாத்துக்கிறதுனால லுக் ஆஃப்டர் மை பெட்ஸ், என்னுடைய செல்ல பிராணிகளை பார்த்து கொள்றதுக்கும் லுக் ஆஃப்டர் மை பெட்ஸ், லுக் ஆஃப்டர் மை கிட்ஸ், என்னோட பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு லுக் ஆஃப்டர் மை கிட்ஸ், லுக் ஆஃப்டர் மை பெட்ஸ் அப்படின்னு சொன்னா நான் வந்து அந்த என்னுடைய செல்ல பிராணிகளையும் நான் பார்த்துக்கொள்றேன். அது உயிரற்றது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டேக் கேர் அப்படின்னு லுக் ஆஃப்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றது. இப்ப ஏதோ ஒரு உயிரற்றதுன்னு கேட்டீங்க, நான் உயர்தி நகரினில தானே நான் கேட்டீங்க. உயிரற்றதுகள், அந்த பொருட்களை பாக்குறது லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் சொல்றது வந்து எஸ், யாரையாவது ஒருத்தரை பார்த்து கொள்றது, உயிர் உள்ள பொருட்களை பார்த்து கொள்றது தான் லுக் ஆஃப்டர். டேக் கேர் தான் வந்து அந்த ஏதாவது பொருட்களை பாக்குறதும் வந்து டேக் கேர் ஆஃப் மை ஹவுஸ், டேக் கேர் ஆஃப் த லேண்ட், அப்படியெல்லாம் வர்றது வந்து டேக் கேர். இங்க எடுத்து லுக் ஆஃப்டர்ன்றது யாரையாவது ஒருத்தர், உயிர் உள்ள ஒருத்தரை பார்த்து கொள்றது தான். அது மிருகமா இருக்கட்டும், ஒரு மனிதனா இருக்கட்டும், உயிர் உள்ள ஒரு பொருளை பார்த்து கொள்றது லுக் ஆஃப்டர். அப்ப அந்த புக்குக்கு வந்து லுக் ஆஃப்டர் அந்த இடத்துல நீ அந்த இடத்துல அர்த்தம் வருது. ஒருத்தரை லுக் ஆஃப்டர் ஆஃப்னு சொல்றது ஒரு மனிதனை குறிக்குது, ஆஃப்னு சொல்றது. சில இடங்கள் இப்ப நாங்க இப்ப ஒரு புத்தகத்தை நான் தருவேன், ஆனா நீ அதை கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு நாங்க சில நேரங்கள்ல சொல்லுவோம் தானே. இது கவனமா பாவி யூஸ்ன்னு சொல்லாம இதை நீ கவனமா பாத்துக்கொள்ளணும், நீ அது கிளியாம கவனமா பாத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அது லுக் ஆஃப்டர். அப்ப அந்த இடத்துல நாங்க வந்து அந்த பொருட்களுக்கும் அந்த யூஸ் பண்ணலாம். அந்த கவனமா பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல கவனமா பாவிங்க அல்ல, கவனமா பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு டேக் கேர் ஆஃப் அல்லது லுக் ஆஃப்டர், ஒழுங்கா பார்த்து கவனமா பாவிங்கன்னு சொல்லக்குள்ள கேர்ஃபுல்லி யூஸ் இட், கேர்ஃபுல்லி யூஸ் இட், கவனமா பாவிங்க அப்படின்னு சொல்றது கேர்ஃபுல்லி யூஸ் இட். ஓகே ஓகே, தேங்க்யூ.
அடுத்து பாருங்க. அடுத்து ஹியர் ஃப்ரம், அந்த ஹியர் அபவுட் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒண்ணு கேள்விப்படுறது. பாருங்க, ஒன்னொன்னு அப்படியே மாறுது. அந்த ப்ரெபசிஷன்ஸ் மாற மாற அர்த்தம் அப்படியே மாறுது. ஹியர் அபவுட் அப்படின்னு சொல்றது ஒருத்தரை பத்தி கேள்விப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறது ஹியர் அபவுட். ஹியர் ஆஃப் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு நபரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஹியர் ஆஃப். இங்க ஹியர் ஃப்ரம் அப்படின்னு சொல்றது, ஹியர் ஃப்ரம் அப்படின்னு சொல்றது யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு தகவல் வர்றது ஹியர் ஃப்ரம். Have you heard from Jane recently? Have you heard from Jane recently? Yes, she called me a few days ago. Have you heard from Jane recently? Yes, she called me a few days ago. அப்ப ஜேன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிந்ததா? கிட்டடியில ஜெயின் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிந்ததா? ஹியர் ஃப்ரம் ஜெயின். அப்ப கொஞ்ச நாள் யாராவது எங்க கூட பேசல, அவங்கள நாங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா யாராவது இன்னொருத்தட்டு கேட்போம், அவங்க ஏதாவது சொன்னாங்களா, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கால் எது வந்துச்சா, அவங்க ஏதாவது தெரிஞ்சுதா, அவங்ககிட்ட ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்போம். So have you heard from Jane recently? அப்ப கிட்டடியில ஜேன்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? Yes, she called me a few days ago. அப்ப ஆமா, அவ வந்து சில நாட்களுக்கு முன்னால எனக்கு கால் பண்ணினா சொல்றது. அடுத்து பாருங்க, திங்க் அபவுட் அண்ட் திங்க் ஆஃப். திங்க் அபவுட் ஏதாவது ஒன்றை குறித்து நினைத்து கொண்டிருக்கு திங்க் அபவுட். திங்க் ஆஃப்னு சொல்றதும் ஏதோ ஒருத்தரை பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறது திங்க் ஆஃப். When you think about something, you consider it, you concentrate your mind on it. When you think about something, you consider it, you concentrate your mind on it. அப்ப நீ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, you consider, நீ அதை குறித்து அக்கறையா இரு. consider நீ அதை குறித்து அக்கறையா இருக்கணும். You concentrate your mind on it. உன்னுடைய மனசை வந்து முழுசா அதுல செலுத்தணும். concentrate, மனதை செலுத்த வேண்டும். இப்ப நீ ஏதாவது ஒன்றை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய முழு அக்கறையையும் உன் முழு கவனத்தையும் அதுல செலுத்த வேண்டும். நீ ஏதாவது ஒரு விடயம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய முழு கவனத்தையும் முழு அவதானத்தையும் அல்லது முழு அக்கறையும் அந்த விஷயத்துல செலுத்த வேண்டும். I have thought about what you said and I have decided to take your advice. I have thought about what you said and I have decided to take your advice. அப்ப நீ சொன்னது குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். உன்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வதென முடிவு செய்திருக்கிறேன். நீ சொன்னதை பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன். I have thought about what you said. அப்ப நீ சொன்னதை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். உன்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறேன். Will you lend me will you lend me the money? I'll think about it. Will you lend me the money? இப்ப யார்கிட்ட கடன் கேட்கிற நேரம், நீங்க எனக்கு கடன் தாரீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க எங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் டக்குன்னு நாங்க திரும்ப அவங்களுக்கு கொடுப்போம். இப்ப யார்கிட்ட கேட்கிற நேரம் அதை நாங்க திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா டக்குன்னு கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இருங்க நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன், அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொன்னாலே செத்த கதை தான். அப்படி சொன்னாலே செத்த கதை தான். என்ன யோசிக்கன்னு சொன்னாலே தரமாட்டாங்கன்னு அர்த்தமா? தரமாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நீ எனக்கு கடன் தருவாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப I'll think about it. நான் வந்து அதை யோசிக்கிறேன். I'll think about it. நான் அதை யோசிச்சு பார்த்து சொல்றேன். அடுத்து,
when you think of something, the idea comes to your mind. When you think of something, the idea comes to your mind. ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கிற நேரம், நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிற நேரம், அதை குறித்த யோசனைகள் உன்னுடைய மனதிற்குள் வரும். மைண்ட். The idea comes to your mind. ஏன் மேம் சிரிக்கிறீங்க? இட் வாஸ் மை என்ன? ஐடியான்னு சொல்லக்குள்ள இது எந்த ஒரு ஐடியாவா இருக்குதுன்னு சொல்லுமா? Yes, இதை இப்ப பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, it was my idea, I thought of it first. அப்ப அது அந்த அந்த சிச்சுவேஷனை யோசிங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கோன்னு வைங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு 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 பேச்செல்லாம் நடக்கும். இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து இப்ப டீச்சர் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அப்ப அதுக்கான விடையை ஒரு ஆள் கண்டுபிடிக்கிற நேரம் இன்னொரு ஆள் எழும்பி டக்குன்னு அதை சொல்லிடுவாங்க. காமிச்சிருக்கேன், அந்த ஸ்கூல்ல எல்லாம் அப்படி நடக்கும். டக்குன்னு எழுப்பி தாண்டா சொன்னவர் இன்னொருத்தரா இருப்பாரு. அதை எழுப்பி டக்குன்னு ஒருத்தர் சொல்லிடுவாரு. அந்த ஒரு படத்துல கூட அந்த யோகி பாபு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எந்த ஜோக் தான் சொல்லுவாரு. வேற எலும்பி மத்த பக்கத்துல இருக்கிற எலும்பி சொல்லிடுவாரு அந்த ஜோக்க. வேற சொல்லிட்டே இருப்பாரு, எந்த ஜோக் அப்படின்னு. அப்ப அதான் இது. அப்ப அது வந்து என்னுடைய ஐடியா. இட் வாஸ் மை ஐடியா, ஐ தாட் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட். நான் தான் முதல்ல அதை சொன்னேன். அது வந்து என்னுடைய ஒருத்தர் டக்குன்னு எளிமையா சொல்லிட்டாருன்னு வைங்க. அப்ப பாராட்டையும் வாங்கிட்டாரு, அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க டீச்சர். நீங்க அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை பிடிப்பாங்க. அது ஏன் ஐடியா தானே, ஏன் ஐடியா அது நீயே சொன்ன, என்னுடைய ஐடியா என்ன சொல்றது, நான் தான் அதை முதல்ல சொன்னேன், நான் தான் அதை முதல்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றது. இஸ் தட் கிளியர் ஹனா? அதான் அந்த சிச்சுவேஷன். ஓகே. எஸ் யா ஓகே. அடுத்து பாருங்க. I felt embarrassed. I couldn't think of anything to say. I felt embarrassed. அப்ப நான் embarrassed அப்படின்றது வெட்கப்படுறது, அவமானத்துக்கு உள்ளாகிற நேரம். இப்ப ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்க டக்குன்னு இப்ப யாராவது எங்களை கூட்டிட்டு போய் டக்குன்னு அவமானப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல நாங்க அப்படியே ஒரு மன கஷ்டத்துக்கு அப்படியே அவமானப்பட்டு கூனி குறுகிடுவோம். அது felt embarrassed. நான் வெட்கப்பட்டுட்டேன். I couldn't think of anything to say. என்ன சொல்றதுன்னு எனக்கு தோன்றவில்லை, என்ன சொல்வது என்று எனக்கு தோன்றவில்லை. I felt embarrassed. நான் மிகவும் வெட்கமா உணர்ந்தேன், வெட்கப்பட்டேன். இந்த இடத்துல வெட்கம் அந்த ஷை இல்ல, அந்த வெட்கப்படுறது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒரு இடத்துல எங்களை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு வாரது வந்து எம்பாரஸ்ட், வெட்கப்படுறது. அந்த வெட்கத்தால கூனி குறுகணும் அப்படின்னு வருந்தானே, அப்படி நாங்க படிச்சுக்கோங்க தமிழ்ல. வெட்கத்தால் கூனி குறுகி நின்றேன் அப்படின்னு வருந்தானே. அப்ப அதுக்கு மேல I couldn't think of anything to say. என்ன பத்மசீல? வெட்கத்தில் தலை குனிந்தேன். எஸ், வெட்கத்தால தலை குனிந்தேன். I couldn't think of anything to say. அந்த வெட்கத்தால் தலை குனிந்தேன் அப்படின்னு ரெண்டு விஷயம் வரும். இப்ப அந்த நீங்க சொல்ற வெட்கத்தால் தலை குனிந்த ஒரு கேர்ள் போய் ஒரு பாயோட பேசுற நேரம் அந்த வெட்கப்படுறது, அதுவும் அந்த வெட்கத்தால் அது இல்ல. வெட்கத்தால தலை குனிஞ்சேன்றது அது இல்ல. இது வந்து ஒரு அவமானத்தால் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துற நேரம், அந்த நேரம் எங்களுக்கு ஒரு வரும், ஒரு அவமானத்தோட ஒரு வெட்கம் ஒண்ணு வரும். தட் இஸ் எம்பராஸ்ட் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தது அந்த இப்ப யாராவது ஒரு நல்ல ஒரு விஷயத்த எங்களுக்கு இப்ப கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று தந்தனைக்கு நாங்க ஒரு சந்தோஷம் ஒன்று அடைவோம். அது ஷை, வெட்கப்படுறது. இப்ப நீங்க ஒரு அப்பன் அப்ப காட்டுறீங்க ஷை, அது வந்து ஷை. இம்ப்ரெஸ்ட்னு சொல்றது கவரப்படுறது, இம்ப்ரெஸ்ட். அப்ப ஒரு கேர்ளை பார்த்துட்டு I'm impressed by that girl. அந்த பிள்ளையால் நான் கவரப்பட்டேன், அந்த பெண்ணால் நான் கவரப்பட்டேன் அப்படின்னு சொல்றது இம்ப்ரெஸ்ட், கவரப்படுறது. Ma'am, small sorry Then for embarrassed interrupting. meaning தலை குனிவா? Yes, not தலைக்கு, வெட்கத்தால் அவமானத்தால் தலை குனிவு.
பூமி குறுகி போகுது சொல்லலாம். தலை குனிகிற மாதிரி. பூமி குறுகி போகுதல். பூனி குருவி போனேன். எஸ், பூனி குருவி போனேன்னு சொல்லணும். எஸ் பிரதர். சங்கடப்படுதுன்னு வருமா மேடம்? No, சங்கடப்பட்டேன் I want to ask the Padmasila number. But some boys asked to join the group. That's why I want to know, ask for his number. Can I add some பத்மசீலன், people in this group? பத்மசீலன், can you please give your number? Okay. கொடுங்கடா. Put in the Create some group and do your best, பத்மசீலன். Help No, பண்ணுங்க. he already created a group. Padmasilan created a group. Then I want his number to add some people in the group. ஓகே. அடுத்து we also use think of when we ask or give opinion. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒப்பீனியனை கேட்கிற நேரம், உங்களோட யோசனை என்ன அப்படின்னு சொல்ற நேரம் அது ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றது உங்களுடைய கருத்து. ஒப்பீனியன்றது கருத்து. we also use think of when we use or give an opinion. But what did you think of the movie? அப்ப அந்த இடத்துல நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றது வந்து சும்மா நினைக்கிறது இல்ல, யாரையோ பற்றி நினைக்கிறது இல்ல. அந்த இடத்துல நினைக்கிற அப்படின்னு சொல்றது உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் நாங்க என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றோம். what do you think about this-னு கேட்போம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா அங்க நாங்க கருத்தை சொல்லணும், நாங்க என்ன நினைக்கிறோம் அதை பத்தி அப்படின்றத கருத்து. வியூவை பத்தி வியூன்னு சொல்றதா? வியூன்றது உன்னுடைய கண்ணோட்டம். உங்களுடைய வியூ அப்படி வியூன்னு சொல்ல, வியூன்றது கண்ணோட்டம். இதை நீ எப்படி பாக்குற, இத நீ எப்படி பார்க்க, உன்னுடைய கண்ணோட்டத்துல சொல்லு அப்படின்னு சொல்றது வியூ. அப்ப திங்க் ஆஃப்னா உன்னோட கருத்து சொல்லு, இது உன்னுடைய கருத்து சொல்லு. What did you think of? ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம்னு வைங்க. இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வரோம். அந்த திரைப்படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற, என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா என்ன அந்த கருத்து, இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு உன்னோட கருத்து என்ன, திரைப்படம் குறித்து உன்னுடைய கருத்து என்ன, என்ன நினைக்கிற. அப்ப what did you think about the movie அப்படின்னு சொன்னா இந்த திரைப்படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய். அப்ப I didn't think much of it. நானும் ரொம்ப எல்லாம் அதை பத்தி நினைக்கல. அது ஒரு படம், மண்ணங்கட்டி படம், நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேன். அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் அந்த படம் ஒன்றும் இல்ல. சில படங்கள் அப்படி இருக்கும் தானே, அப்படியே சும்மா உட்காந்து பார்த்துட்டு வரோம், அது ஒண்ணுமே சுவாரஸ்யம் எல்லாம் இருக்காது. அப்ப இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல, அது சொல்ற அளவுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றது. விஜயுடைய படங்கள், சில படங்கள் அப்படித்தான் இருக்கும். விஜயோட யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்களா இங்க? சண்டைக்கு வாங்க. சில படங்கள் அப்படித்தான். எஸ் மிஸ், ரிவ்யூ அப்படின்னா என்ன மீனிங் மிஸ்? ரிவ்யூ அப்படின்னு சொல்றது அந்த ஒரு 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 ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து விமர்சனம் எழுதுவது. நாங்க விமர்சிக்கிறது. அந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்றது அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒரு புத்தகத்தையோ ஒரு படத்தையோ குறித்து ஒரு விமர்சனம் நாங்க சொல்லுவோம். எங்களுடைய ரிவ்யூ, எங்களுடைய கண்ணோட்டத்துல இந்த படம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு கருத்து சொல்லுவோம். ரிவ்யூ எங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த புக் வந்து இப்படிதான் இருக்கு, இந்த படம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது ரிவ்யூ. ரிவ்யூ பண்ற அடுத்து பாருங்க. The difference is sometimes very small and you can use of him, about him use பண்ற நேரம் குட்டி குட்டி வித்தியாசம் வரும். நாங்க வார்த்தைகள்ல பாவிக்கிறோம், சின்ன வித்தியாசம் வரும் இந்த aboutக்கும் ofக்கும். When I'm alone, I often think of you. When I'm alone, I often think of you. அப்ப நான் தனியா இருக்க நேரம் எல்லாம் உன்னை பத்தி தான் நினைச்சு கொண்டிருப்பேன். நான் தனியாக இருக்கும் நேரத்தில் எல்லாம் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன். யாராவது நினைக்கிறதுக்கு தனியா இருக்கணும்னு இல்ல, கூட்டமா இருக்க நேரம் யோசிக்கலாம். சும்மா சொல்றது, நான் தனியாக இருக்கும் நேரத்தில் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன். பாருங்க, when I'm alone, I often think of you. அல்ல think about you. நான் தனியா இருக்கிற நேரத்துல உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன். உன்னை பற்றித்தான். ரைட். அடுத்து you can say think of or think about doing something. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொள்றது. இப்ப அவ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அவ யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது வந்து think of
அந்த இடத்துல திங்க் அபவுட் அல்லது திங்க் அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, மை சிஸ்டர் இஸ் திங்கிங் ஆஃப் கோயிங் டு கனடா. மை சிஸ்டர் இஸ் திங்கிங் ஆஃப் கோயிங் டு கனடா. அப்ப என்னுடைய சகோதரி வந்து கனடாவுக்கு போறதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறா. போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதை பத்தி சிந்திச்சு கொண்டிருக்கிறா. அந்த இடத்துல சிந்தித்து கொண்டிருக்கிறா. திங்க் ஆஃப் அப்படின்னு சொல்றது. இப்ப திங்க் ஆஃப் யூ அப்படின்னா உன்னை பத்தி நினைச்சு கொண்டிருக்கிறேன், உன்னை பத்தி நினைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது திங்க் ஆஃப் யூ. அப்ப திங்க் அபவுட் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்னுடைய சகோதரி கனடாக்கு போவதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். அடுத்து ட்ரீம் அபவுட். ட்ரீம் அபவுட் கனவு காண்றது. ட்ரீம் அபவுட். ஐ ட்ரீம்ட் அபவுட் யூ லாஸ்ட் நைட். ஐ ட்ரீம்ட் அபவுட் யூ லாஸ்ட் நைட். ஐ ட்ரீம்ட் அபவுட் யூ லாஸ்ட் நைட். அப்ப ட்ரீமுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ட்ரெம்ட். ட்ரெம்ட். அப்ப நான் வந்து நேத்து என்னுடைய கனவில் உன்னை பற்றி நேத்து கனவு கண்டு கொண்டிருந்தேன். நேற்றிரவு உன்னை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தேன். உன்னை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஐ ட்ரீம்ட் அபவுட் யூ லாஸ்ட் நைட். உன்னை பற்றி நேற்றிரவு கனவு கண்டு கொண்டிருந்தேன். அடுத்து ட்ரீம் ஆஃப். ஏதாவது ஒன்றை குறித்து, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கனவு காண்றது ட்ரீம் ஆஃப். அல்லது ட்ரீம் அபவுட் பீயிங் சம்திங். ஏதோ ஒன்னா நீங்க வரணும். அப்ப நீங்க ஏதோ ஒன்னா வரணும், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அப்ப அது குறித்து நீங்க கனவு காணணும். இந்த அப்துல் கலாம் சொல்லுவார், கேட்டிருப்பீங்க. அப்துல் கலாம் சொல்லுவார்த்தனே எப்போதும் கனவு காணணும் அப்படின்னு சொல்லுவார்த்தனே. ஏதோ ஒண்ணு நீங்க என்னவா வரணும்னு சொல்லி நீங்க கனவு காண, அவரோட அந்த மோட்டோவே வந்து கனவு காணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அப்துல் கலாம். அப்ப டு யூ ட்ரீம் ஆஃப் பீயிங் ரிச் அண்ட் ஃபேமஸ். அப்ப நீ பணக்காரனாகவும் ஒரு புகழ் பெற்றவனாகவும் ஆவது குறித்து கனவு உனக்கு இருக்கிறதா? அப்ப ஏதாவது எங்களுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பத்தி ஒரு கனவு இருக்கணும். அது ஒரு கனவு நாங்க காணணும், நாங்க யோசிக்கணும். இப்ப நாங்க ஒரு ஏதாவது ஒண்ணு விஷுவல் பண்ணி பார்க்கணும். நாங்க எதிர்காலத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஓ நாங்க இப்படிதான் இருப்போம், அந்த நேரம் நாங்க இப்படி நடந்து கொள்வோம், நாங்க இப்படிதான் இருப்போம். அதனால நாங்க யோசிக்கணும். சில நேரம் அந்த மாதிரியான யோசனைகள் வந்து இட் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல எங்களுடைய யோசனைகள் வந்து அப்படியே நனவா மாறிடும்னு சொல்லுவாங்க. சில நல்ல விஷயங்கள் எல்லாம் யோசிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நாங்க அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறது அப்படியே நடந்துரும். அப்ப நல்ல விஷயங்களை வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். ரைட். அடுத்து அப்ப ஏதாவது ஒன்றா நீ வரணும் அப்படின்னு சொல்லி, நீ ஃபேமஸா ரிச்சாலாம் வரணும்னு சொல்லி உனக்கு கனவு இருக்கிறதா? அடுத்து பாருங்க, ஐ வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் டூயிங் சம்திங். அது வந்து ஐ வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்றது கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல, நான் அதை செய்யணும்ன்றத கனவுல கூட நினைக்கல அப்படின்னு நாங்க சில நேரம் சொல்லுவோம் தானே. ஏதாவது ஒண்ணு கேட்கிற நேரம் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். ஐ வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் டூயிங் சம்திங். அப்ப டோன்ட் டெல் எனி ஒன் பட் ஐ சேட். அப்ப யாரோ ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நோ ஐ வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் இட். இல்ல நான் சொல்லணும்னு கனவுல கூட நினைக்கிறேன், நீ பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன், சொல்லணும்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் இட். ஐ வுட்ன்ட் ட்ரீம் ஆஃப் இட். ஓகே. அடுத்து கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஏதாவது ஒன்றை குறித்து நாங்க எந்த நேரமும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது, குறை சொல்றது. குறை சொல்றது ஏதோ ஒன்ன பற்றி எந்த நேரம் பார்த்தாலும் குற்றம் சொல்றது, குறை சொல்றதெல்லாம் கம்ப்ளைண்ட். அது ஒன்று. அது மற்றது புகார். புகார் ஒன்று வந்து குறை சொல்றது, மற்றது வந்து புகார். ரெண்டாவது புகார் அளிக்கிறது. We complain to the manager of the restaurant about the food. We complain to the manager of the restaurant about the food. இப்ப நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம்னு வைங்க, சாப்பாடை வாயில வைக்க முடியல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை கூப்பிட்டு, என்ன உங்களோட சாப்பாடு இவ்வளவு கேவலமா இருக்கு, ஷெஃப் என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சிலர் சண்டைக்கெல்லாம் போவாங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் நேரம் அப்படி மூக்குல கோவம் இங்கே இருக்கும், அப்படி இங்கே இருக்கும், டக்குன்னு வந்துருக்கும். மூக்கு மேல கோமே வச்சிருப்பாங்க. அதான் ஆங்கிரி பேர்டுன்னு சொல்றது. அவங்களும் அப்படித்தான், டக்குன்னு அப்படி கோவம் வந்துடும்.
ஏதாவது சொன்னா அப்படி டக்குன்னு பொங்கிடுவான். அப்படி பொங்குறதுக்கு ரெடியா அப்படியே இருப்பாங்க. இப்படா யாராவது வாரான் அவன் மேல பொங்கிடுவான். அப்படி இருந்தா இங்கே இருக்கும் கோவம், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், டக்குன்னு இங்கே இருக்கும் அந்த மூக்குல. அது ஆங்கிரி. அப்ப அந்த சாப்பாடெல்லாம் சரியில்லாட்டி டக்குன்னு அந்த மேனேஜரை கூப்பிட்டு என்ன இப்படி சாப்பாடு இருக்கு அப்படின்னு எல்லாம் கத்துவாங்க. அந்த மாதிரி ஆங்கிரி பேர்ட்ஸ், ரைட்? அப்ப I complained to the manager of the restaurant about the food. We complained to the manager of the restaurant about the food. அப்ப அந்த உணவை பற்றி குறைய அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ட்ட நான் சொன்னேன். அந்த உணவின் தரம் குறித்து அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரிடம் நான் புகார் அளித்தேன். அடுத்து கம்ப்ளைண்ட் ஆஃப் பெயின். அப்ப யாராவது இந்த நேரம் வலி, ஏதாவது ஒன்று வலிக்குது அப்படின்னு சொன்னா அது நாங்க வலி அப்படின்னு இந்த நேரம் சொல்லுவோம். அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது தான். அந்த வலி இந்த நேரம் சொல்றதும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான். ஏன்னா அப்படின்னு யாரோ சத்தம் என்னன்னு கேக்குது. வி கம்ப்ளைன் ஆஃப் பெயின், ஏதோ வலியை குறித்து நாங்க ஒருத்தட்ட சொல்றது. அண்ட் இல்னஸ், ஏதோ நோயை பற்றி சொல்றது, அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட். We called the doctor. இதுல வந்து சாரி கம்ப்ளைண்ட் டு கம்ப்ளைண்ட் ஆஃப்னு வருது தானே இந்த ப்ரீபாசிஷன். அது வந்து அது அத கொஞ்சம் இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்களேன். இந்த ஓகே யா ஷூர். கம்ப்ளைண்ட் டு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விடயம் குறித்து யாரோ ஒருத்தருக்கு அந்த கம்ப்ளைண்ட போய் நாங்க சொல்லுவோம். இப்ப எங்களுடைய இப்ப வீட்டுல ஏதோ பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொல்லுங்க. So we complain to the police station. அப்ப அவங்களிடம் நாங்க போய் புகார் செய்தோம். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் டு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அபவுட் த ஃபுட். அப்ப அந்த ஃபுட் சரியில்லைன்னு சொல்லி அந்த அவரிடம் போயிட்டு சொல்லுவோம் தானே. ஒருத்தர் கிட்ட போய் சொல்ற புகார் வந்து ஒரு நபரிடம். கம்ப்ளைண்ட் டு. அந்த கம்ப்ளைண்ட் ஆஃப்னு சொல்றது அந்த விடயம் குறித்து நாங்க வந்து ஏதோ குறை சொல்றது அல்லது அது கம்ப்ளைண்ட் அந்த குறையா பேசி கொண்டிருக்கிறது, எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றது, அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆஃப்னு சொல்றது. அந்த விடயம் குறித்து நாங்க பேசுறது வந்து ஆஃப். டூன்னு சொல்றது அதை பற்றி போய் புகார் சொல்றது ஒரு யாரோ ஒருத்தர் கிட்ட. கம்ப்ளைண்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், கம்ப்ளைண்ட் டு த மேனேஜர், கம்ப்ளைண்ட் டு த பிரின்சிபல் அப்படின்னு சொல்றது. மிஸ் இப்படி வச்சிருக்கலாம். கம்ப்ளைண்ட் டு த மேனேஜர்ண்டா மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இக்கு டூன்றது கூட இக்குன்ற இதெல்லாம் வாரது. எஸ் கம்ப்ளைண்ட், எஸ் கம்ப்ளைண்ட் மேனேஜரிடம்னு சொல்லலாம், மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லலாம். கம்ப்ளைண்ட் டு த போலீஸ்ண்டா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணனும். போலீஸ்க்குன்றதை விட பத்மசீலன் போலீசாரிடம் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். தமிழ் சரியான தமிழா இருந்தா போலீசாரிடம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணினோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீசாரிடம் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினோம் சொல்லுவோம். கீடு போடக்குள்ள சில இடங்கள் அந்த வேர்ட் வந்து அது அழகு இல்லாம மாறுற. இப்ப நீங்க சொல்ற அந்த போலீஸுக்கு சொல்லுவோம்னு சொல்றதை விட போலீஸிடம் அது அழகான ஒரு அழகுன்னா எழுத்து தமிழ்ல வந்து போலீசாரிடம் பேசுற நேரம் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுங்கடா, அந்த மேனேஜருக்கு போய் சொல்லுங்கடா அப்படிதானே சொல்லுவோம் பேச்சு தமிழ். இந்த டூ ஞாபகத்துல இருக்கிறதுக்கு டூன்றது கூட இக்கு என்ற சவுண்டுக்கு தானே வாருது. டு ஐ அம் கோயிங் டு கலம்பு, நான் கலம்புக்கு போறேன். அப்ப அந்த மீனிங்ல நாங்கள் இத ஞாபகம் அப்படி சொன்னீங்க. அப்படி சொன்னீங்க. ஐயோ நோ, அது நோ ப்ராப்ளம் இல்ல, டசன்ட் மேட்டர். சரியா அத சொல்லலாம். ஆனா அந்த நாங்க அந்த சரியா சொல்ற தமிழ் எழுதுற நேரம் தமிழ்ல போலீசாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணினோம், போலீசாரிடம் அப்படின்னு சொல்றது. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவருக்கு சொன்னேன் நான் சொல்லலாம். ஐ டோல்ட் டு ஹிம், அவர் டோல்ட் ஹிம்னு சொன்னா ஐ செட் டு ஹிம்னா அவனுக்கு சொன்னேனா, அவனுக்கு சொன்னேன் அது செய்யாத. ஐ செட் டு ஹிம், அவனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவானே. அதுல இருக்குன்னு பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பேச்சு தமிழ்ல எழுத்து தமிழ்ல பாக்குற இடம் அப்படின்னு வரும். என்ன ஷாசியா சத்தத்தை காணையில. அடுத்து ரிமைன். ஓகே ஓகே. We called the doctor because George was complaining of a pain in his stomach. அப்ப நாங்க வந்து டாக்டரை கூப்பிட்டோம். ஏனென்று சொன்னால்
அந்த ஜார்ஜ் வந்து அடிக்கடி தனக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டே இருந்ததுனால நாங்கள் வந்து டாக்டருக்கு கால் பண்ணினோம். அடுத்து ரிமைண்ட் somebody about something. அப்ப ரிமைண்ட்னு சொல்றது ஞாபகப்படுத்துறது. ரிமைண்ட்ன்றது ஞாபகப்படுத்துறது. ஏதோ ஒரு விஷயம் குறித்து யாருக்கோ ஞாபகப்படுத்துறது வந்து ரிமைண்ட். I'm glad you reminded me about the meeting. I had completely forgotten about it. I'm glad you reminded me about the meeting. I had completely forgotten about it. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து யாரோ எங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அது I'm glad to you reminded me about the meeting. அந்த கூட்டத்தை குறித்து நல்ல நேரம் நீ எனக்கு ஞாபகப்படுத்தின. நான் கம்ப்ளீட்டா அதை பத்தி மறந்து போய் இருந்தேன். இப்ப நல்ல நேரம் நீ வந்து எனக்கு ஞாபகப்படுத்து. சில விஷயங்களை டக்குன்னு சிலர் ஞாபகப்படுத்துவாங்க. உனக்கு வாகனம் இல்ல, சில நேரம் வாகனம் இருக்காது, நாங்க ட்ரை ஷோல எல்லாம் போக வேண்டி வந்து அதை யாராவது ஞாபகப்படுத்தின எங்களுக்கு. இன்னைக்கு நீ உன்ட்டு வாகனம் இல்லத்தனே, நீ ட்ரை ஷோல போகணும் அப்படின்லாம் ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வரும். ஓ இன்னைக்கு வாகனம் இல்லையே, நான் இன்னும் பிக்மி போடணும்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் யாராவது சொல்ற நேரத்துல. அப்ப யாராவது டக்குன்னு யாரோ ஒரு அம்மாவோ யாரோ எங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க பக்கத்துல இருந்து, அந்த மாதிரி. அப்ப சோ ரிமைண்ட்னு சொல்றது ஞாபகப்படுத்துறது. அடுத்து ரிமைண்ட் சம்படி ஆஃப். அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொன்னா ரிமைண்ட் சம்படி ஆஃப் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் ஏதாவது யாரையாவது பாக்குற நேரம் அவங்கள பாக்குற நேரம் எங்களை அப்பா மாதிரி தெரியுது, அப்பாவை ஞாபகப்படுத்துறாரு அவரு. இவங்களை பாக்குற நேரம் என்னுடைய அக்கா மாதிரி தெரியுறாங்க, அக்காவை ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது ரிமைண்ட் ஆஃப். The house reminds me of the one I lived in when I was a kid. அப்ப ஏதோ ஒரு வீடை பாக்குற நேரம் நான் சொல்றோம், இந்த வீடு வந்து நாங்க சின்னதுல இருந்த வீடை எனக்கு ஞாபகப்படுத்துது. நாங்கள் சிறு வயதுல நாங்கள் வசிச்ச எங்களுடைய வீடை இந்த வீடு வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லுது. அடுத்து look at this photograph of Richard. Who does he remind you of? அப்ப இந்த ரிச்சர்ட புகைப்படத்தை கொஞ்சம் நல்லா பாரு. இப்ப யாரு மாதிரி இருக்க, யார ஞாபகப்படுத்துறான்னு பாரு. இப்ப சிலர்ட புகைப்படத்தை பாக்குற நேரம் எங்களுக்கு அது வேற யாரோ மாதிரி இருக்கும், யாரோ சரி ஞாபகப்படுத்தும் அவங்கள பாக்குற நேரம். அதுவும் இந்த ரிச்சர்ட் புகைப்படத்தை பாக்குற நேரம் உனக்கு யாரு ஞாபகம் வர, அது வேற யார உனக்கு ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு கேக்குறது. அடுத்து வார்ன் அப்படின்னு சொல்றது எச்சரிக்கிறது. வார்ன் என்றால் எச்சரிக்கிறது. I knew somebody about a person or thing which is bad, dangerous, unusual, etc. அப்ப ஏதாவது ஒரு நபரை குறித்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து ஏதோ ஒரு பயங்கரமா நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒருத்தரை எச்சரிக்கை செய்யறது வந்து warn. Go and have a bath, darling. I knew he was a strange person. I had been warned about him. அப்ப நான் அந்த விசித்திரமான மனிதன், ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அங்க ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நபரை குறித்து நான் அவனுக்கு நான் எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சது அவன் ஒரு விசித்திரமான ஒரு மனுஷன் எனக்கு பார்த்தோன்னே தெரிந்தது. அதனாலதான் நான் அவனுக்கு ஏற்கனவே அவனை பற்றி நான் எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். Vicky warned me about the traffic. She said it would be bad. Vicky warned me about the traffic. She said it would be bad. அப்ப விக்கி வந்து ஏற்கனவே அந்த டிராபிக்க பத்தி இப்ப சில நேரம் இப்ப கண்டிக்கெல்லாம் யாராவது வந்தா, இப்ப எங்களோட தம்பிமார்கள் எல்லாம் வந்தா, அண்ணன் தம்பி எல்லாம் வந்தா நான் வந்து சொல்லுவோம் இந்த ரோடால போகாதீங்கடா, கொழும்புக்கு போற நேரம் இந்த ரோடால போகாதீங்க, நீங்க வந்து இந்த மத்த ஷார்ட் கட்ல போங்க, ஏன்னா அங்க சரியான டிராபிக்கா இருக்கும். ஏன்னா எங்களுடைய ஊர்ல இருக்கிற டிராபிக்கை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த நேரம் நாங்க வந்து ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு வார்ன் பண்ணோம், இந்த ரோட்ல போகாதீங்க, அங்க பேரதினி ரோடால அங்க போகாதீங்க, அங்கால போகாதீங்க, நீங்க மத்த ரோடால போங்க, மத்த ரோடால போய் நீங்க கொழும்புக்கு போங்க. இன்னும் நாங்க சொல்லுவோம் இல்ல டிராபிக்ல அங்க சரியான டிராபிக்கா இருக்கும். அவர் நாங்க கொழும்புக்கு வந்தா எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க இந்த ரோடால போக வேணாம், நீங்க இந்த இப்படி போங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க, அங்கால போகாதீங்க இங்க சரியான டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வார்ன் அபவுட் டிராபிக். அப்ப ஏதோ ஒரு விஷயம் குறித்து அவங்கள வந்து வார்ன் பண்றது.
அடுத்து பாருங்க, warn somebody about of a danger, something bad which might happen later. பிறகு ஏதோ ஏற்பட போகின்ற ஆபத்து குறித்து முன்னரே நாங்க ஒருத்தரை எச்சரிக்கை செய்யறது. இப்ப பிறகு இதெல்லாம் நடக்கும், கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை சொல்றது வந்து அதுவும் வார்ன் தான். பாருங்க, scientists have warned us about the effects of climate change. அப்ப இந்த காலநிலை மாற்றம் குறித்து ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எங்களை எச்சரிக்கை பண்ணி இருந்தார்கள். ஏற்கனவே விஞ்ஞானிகள் எங்களை எச்சரிக்கை செய்திருந்தார்கள். ரைட். அடுத்து பாருங்க, வந்தா வேர்போட வந்தா எப்படி வரும் அப்படின்னா, அக்யூஸ் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறது. எழுதிக்கொள்ளுங்க, அக்யூஸ்ன்றது குற்றம் சுமத்துறது. சஸ்பெக்ட்னு சொல்றது சந்தேகப்பட. அப்ப Sue accused me of being selfish. Sue accused me of being selfish. அப்ப நான் சுயநலவாதியாக இருக்கிறேன் என்று சொல்லி சியூ என்ற பெண் எந்த நேரமும் என்னை குற்றம் சாட்டுகிறாள். நான் சுயநலவாதி என சூ என் மீது குற்றம் சாட்டுகிறாள். சூன்றது ஒரு பெண்ணுடைய பேர். சூ குற்றவாளியும் அக்யூஸ் தானே? அப்படியா? என்னடா என்னமா? குற்றவாளியும் அப்படித்தானே சொல்ற? அக்யூஸ். எஸ், அக்யூஸ்ட்னு சொல்றது இந்த இடத்துல வெர்ப்டா. அக்யூஸ்ட்னு சொல்றது. குற்றவாளிக்கு என்ன நவுன் என்ன? அவர் அந்த இடத்துல வந்து அவர் வந்து கல்பிரிட் தான் குற்றவாளி. சரியா? கல்பிரிட்ன்றது குற்றவாளி. இந்த அக்யூஸ்ட்னு சொல்றது குற்றம் சாட்டப்பட்டவர். அது ஒரு வெர்ப். யார் மேலேயாவது குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சொன்னா அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட்னு சொல்றது டி வராம அக்யூஸ் அப்படின்னு சொல்றது குற்றம் சாட்டுறது. அக்யூஸ்ட்னு சொல்றது குற்றம். அக்யூஸ்ட்னு சொல்றது குற்றம் சாட்டப்பட்டது. அப்ப he is the person accused by some crime. அவர் தான் அந்த குற்ற செயலுக்காக குற்றம் சாட்டப்பட்ட மனிதன். அந்த இடத்துல அக்யூஸ்ட். அப்ப நாங்க அக்யூஸ்ட்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன? அது ஒரு verb. அப்ப அக்யூஸ்ட் பர்சன் நாங்க சொல்லணும். அக்யூஸ்ட், அவர் குற்றம் சாட்டப்பட்ட மனிதன். அக்யூஸ்ட். பீயிங் சொல்ற வந்து அந்த இருந்ததினால் என்று சொல்ற மாதிரி மீனிங். அது பீயிங் சொல்றது பி. எஸ், பி. பீயிங்னு சொல்றது இருந்ததினால். எஸ், இருந்தது. செல்ஃபிஷாக இருந்ததினால். being selfish. Yeah, Sue accused me of being selfish. அப்ப நான் வந்து சுயநலவாதியாக இருந்ததனால் அவ என்னை குற்றம் சாட்டினாள். சுயநலமா நடந்து கொள்றது being selfishனா சுயநலமாக நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றது. அப்ப நான் சுயநலமாக நடந்து கொண்டேன் என சூ என் மீது குற்றம் சாட்டினாள். being selfish. பாருங்க, அடுத்து some students were suspected of cheating in the exam. Some students were suspected of cheating in the exam. அப்ப அந்த பரீட்சையில் சில மாணவர்கள் மோசடி செய்ததாக அந்த மாணவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. Some students were suspected of cheating in the exam. பரீட்சையில் மோசடி செய்ததாக சில மாணவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இடையில அந்த பீயிங் வார மாதிரி ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லுங்களே. பீயிங் வாருமே அந்த நான் சொல்றேன் இந்த பீயிங் இருந்தால் அப்படின்னு சொல்றது பீயிங். இதுல சஸ்பெக்டட்ன்றது சந்தேகமா அல்லது அவங்கள அந்த இடைநிறுத்துறாதா? இல்ல சந்தேகப்படுறது. அவங்க இடைநிறுத்துறது வந்து சஸ்பெண்ட் பண்றத இடைநிறுத்துறது. சஸ்பெக்டட்ன்றது சந்தேகப்படுறது. ரெண்டே குழப்பாய். சஸ்பெக்டட் சந்தேகப்பட்டாங்க, அவங்க மோசடி செய்தார்கள்னு அந்த மாணவர்கள் மீது சந்தேகப்பட்டார்கள். ஹனா, thanks for being for me. Thanks for being for me. எனக்காக நீ இருக்கிற அப்படின்றதுல எனக்கு சந்தோஷம்.
எனக்கு நன்றி, நீ எனக்காக இருக்கிறாய் நீ எனக்காக இருக்கிறதுக்காக நன்றி. நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ, என் கூட இருக்கிறதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ, இருக்கிறது. ஓகே, I'm being Thank you. here. Thank you. I'm Yeah. being here. I'm being here to meet my friend. I'm being here to meet my friend. என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக நான் இங்க இருக்கிறேன். பீயிங் இருக்கிறேன், நிகழ்காலம். பிரசன்ட் கண்டினியூஸ் பீயிங். அடுத்து அப்ரூவ் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அப்ரூவ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது அனுமதி. அனுமதிக்கு அப்ரூவ். டிஸ்அப்ரூவ் அப்படின்னு சொல்றது அனுமதி கிடைக்காமை. His parents don't approve of what he does, but they can't stop him. அப்ப அவன் செய்ததை அந்த அனுமதிக்கிறது, அந்த அனுமதிக்கிறத அப்ரூவ். அப்ப அவன் செய்ததை அவனுடைய பெற்றோர் அனுமதிக்கவில்லை. அவன் செய்ததை பெற்றோர் அனுமதிக்கவில்லை, ஆனாலும் அவனை நிறுத்த அவர்களால் முடியவில்லை. They cannot stop him. அப்ப அவன் செய்ததை அவங்க அனுமதிக்கல, ஆனாலும் அவனை நிறுத்த அவர்களால் முடியவில்லை. நிறுத்த அவர்களால் முடியவில்லை. அடுத்து டை ஆஃப். டை ஆஃப் அல்லது ஃப்ரம் அண்ட் இல்னஸ். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த யாராவது இறந்து போனா அவங்க எதால செத்தாங்க, ஏன் அப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு டை ஆஃப். வாட் டிட் ஹி டை ஆஃப்? அப்ப அவர் இறந்ததுக்கான காரணம், ஏன் இறந்து போனப்ப யாராவது இறந்து போயிட்டாரு, அங்க போய் ஏன் இறந்து போனார், நல்லா தானே இருந்தாரு, ஏன் இறந்து போனாரு அவரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் தானே அது. அப்ப வாட் டிட் ஹி டை ஆஃப்? அவரை இறந்ததுக்கான காரணம், அவர் ஏன் இறந்து போனாரு. ஹார்ட் அட்டாக். அப்ப இருதய நோயால இறந்து போனாரு, ஹார்ட் அட்டாக். அடுத்து கன்சிஸ்ட் ஆஃப். கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னா உள்ளடக்கம். கன்சிஸ்ட்னு சொல்றது உள்ளடக்கம். கன்சிஸ்ட். அப்ப we had an enormous meal. It consisted of 7 courses. We had an enormous meal. It consisted of 7 courses. அதாவது enormous meal அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய உணவு. இப்ப பெரிய உணவு அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்ப சில ஹோட்டல்கள் எல்லாம் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாம் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி பெரிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அந்த சாப்பாடுகள் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு மீலா கொண்டாந்து வைப்பாங்க. இப்ப ஒரே ஒரு சோறு, ஒரு 2 கறி எல்லாம் கொண்டாந்து வைக்காம நிறைய ஒரு பெரிய வெரைட்டியா ஒரு பெரிய மேசையில அப்படியே கொண்டாந்து வைப்பாங்க. அது இங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தான் இருக்கும். அப்ப அவைகளை முதலாவது அதுல ஒரு ஸ்டார்டர்னு சொல்லி ஏதோ பன்னோ சூப் அப்படி ஒண்ணு கொடுப்பாங்க. கோர்ஸா இருக்கும். இதுல பாருங்க, இட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் 7 கோர்சஸ். அது 7, அதுல உள்ளடங்கி இருக்கிறது 7 பதார்த்தங்களை உள்ளடக்கியது. அது ஒரு பெரிய ஒரு மீல், ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டு பந்தி. அது வந்து 7 வகையான பதார்த்தங்களை உள்ளடக்கி உள்ளது. அப்ப முதல்ல ஒரு சுப்பை தருவாங்க, அப்புறம் ஏதோ பன்னோ பானோ ஏதோ ஒண்ணு கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஏதோ ஒரு சாமான் ஏதோ சாப்பிடறதுக்கு ஒரு இனிப்பை கொண்டாந்து தருவாங்க. அதுக்கு பிறகு மெயின் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரைஸோ நூடுல்ஸோ அப்படி ஏதோ கொண்டாந்து தருவாங்க. அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் கொண்டாடுவாங்க. அதுக்கு பிறகு அதை சாப்பிட்டதுக்கு பிறகு இன்னொரு எதையாவது கொண்டாந்து தருவாங்க, ஒரு ஜூஸை கொண்டாந்து வைப்பாங்க. இப்படி 7 வகையான பதார்த்தங்கள் அங்க கிடைக்கும். அப்ப இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கெல்லாம் இந்தியால எல்லாம் போனீங்கன்னா சும்மாவே அந்த மாதிரி எனாமஸ் மீல் தான். இப்ப நாங்க போய் தனியா ஏதாவது தாங்கன்னா அப்படி எல்லாம் தர மாட்டாங்க. இட்லியை கேட்டா இட்லி, அதுக்கு ஒரு பூரி, பொங்கல், வடை அப்படி எல்லாம் வச்சு அப்படிதான் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு எனாமஸ் மீல் பெரியசா கொண்டாந்து வைப்பாங்க. 7 வகையானதுகள் இருக்கும். ஒரு குலாப் ஜாமுன் வச்சிருப்பாங்க, ஒரு கேசரி வச்சிருப்பாங்க, ஒரு இனிப்பு வச்சிருப்பாங்க, பாயசம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 7 வகையா இருக்கும். அதாவது எனாமஸ் மீல் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மீல். அது ஒரு முழுமையான ஒரு பெரிய மீல். நாங்க வீட்டுல செய்யற மாதிரி ஒரே ஒரு சாப்பாடு அல்ல, நிறைய வெரைட்டியா இருக்கும். அப்ப அது 7 வகையான பதார்த்தங்களை உள்ளடக்கிய 7 courses. இட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் 7 courses. அடுத்து வந்து வேர்போட for. pay for. அப்ப யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் வந்து பணம் செலுத்துறது வந்து pay for. I didn't have enough money to pay for the meal. அப்ப என்னுடைய சாப்பாட்டுக்கு பணம் செலுத்துவதற்காக போதிய பணம் என்னிடம் இல்லை.
சாப்பாட்டுக்கு செலுத்துவதற்கு போதிய பணம் என்னிடம் இல்லை. அடுத்து பாருங்க, பே அ பில், a fine, a fee, a tax, rent, sum of money. அதாவது ஏதோ ஒரு பில்ல பே பண்ணணும், ஒரு ஒரு பில்ல பே பண்றது, ஒரு ஒரு பில் பே பண்றது அப்படின்னு சொன்னா அந்த எங்களுடைய கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், தண்ணி பில், டெலிஃபோன் பில், அதெல்லாம் பில். ஃபைன் அப்படின்னு சொல்றது ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைன், அபராதம். ஃபைன் சொல்றது அபராதம். ஃபீ அப்படின்னு சொல்றது கட்டணம், ஸ்கூல் ஃபீ, அந்த மாதிரியான ஃபீ, டியூஷன் ஃபீ. அது டேக்ஸ் அப்படின்னு சொல்றது வரி, டேக்ஸ் என்றா வரி. ரெண்ட் அப்படின்னு சொல்றது வாடகை. அடுத்து சம் ஆஃப் மணி, எது யாருக்கும் ஒரு பணம் செலுத்தணும் அப்படியா இருந்தா. ஐ டென்ட் ஹாவ் இனஃப் மணி டு பே த ரெண்ட். ஐ டென்ட் ஹாவ் இனஃப் மணி டு பே த ரெண்ட். அப்ப வீட்டு வாடகையை செலுத்தக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை. அடுத்து தேங்க், தேங்க்னு சொல்றது நன்றி சொல்றது, தேங்க் அப்படின்னு சொல்றது நன்றி சொல்றது. ஃபர்கிவ் அப்படின்னு சொல்றது யாரோ ஒருத்தரை மன்னிப்பு கொடுக்கிறது, ஃபர்கிவ்ன்றது மன்னிக்கிறது, தேங்க்ன்றது நன்றி சொல்றது, ஃபர்கிவ்ன்றது மன்னிப்பு கொடுக்கிறது. I'll never forgive them for what they did. நான் அவங்க செய்ததற்கு அவங்க மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அவங்க செய்ததுக்கு அவர்களுக்கு நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அடுத்து apologize. apologizeன்னு சொல்றது மன்னிப்பு கேட்கிறது. forgiveன்றது மன்னிப்பு கொடுக்கிறது, apologizeன்றது மன்னிப்பு கேட்கிறது. When I realized I was wrong, I apologized for my mistake. அப்ப என்னுடைய பிழையை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு, என்னுடைய பிழையை உணர்ந்ததுக்கு பிறகு என்னுடைய பிழைக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், apologized. அப்ப forgiveன்றது மன்னிப்பு கொடுக்கிறது, apologizeன்றது மன்னிப்பு கேட்கிறது. அடுத்து blameன்னு சொல்றது குறை கூறுறது. யாராவது ஒருத்தர் குறை கூறுறது வந்து blame. ஒரு குற்றம் சுமத்துறது, குறை கூறுறது, அதெல்லாம் blame. Everybody blamed me for the accident. அப்ப அந்த விபத்து குறித்து எல்லாரும் என்னை குறை கூறினார்கள். விபத்து குறித்து எல்லோரும் என்னை குறை கூறினார்கள். Everybody said that I was to blame for the accident. அந்த விபத்துக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லி என்னை பற்றி எல்லாரும் குறை பேசினார்கள். அப்ப குறை சொல்றது, குறை கூறுறது, அதெல்லாம் blame. அடுத்து blame on அப்படின்னு சொல்றது ஒருத்தர் மீது குற்றம் சாட்டுறது, blame on. The accident wasn't my fault. Don't blame it on me. அப்ப அந்த ஆக்சிடென்ட், அந்த விபத்து வந்து என்னுடைய பிழை இல்ல, அத வந்து என் மேல குத்தத்தை சுமத்தாதீங்க, on me, என் மேல் அந்த குத்தத்தை சுமத்தாதீங்க. அடுத்து verb from வந்தா suffer from an illness. அப்ப ஏதோ ஒரு நோயால அவதிப்படுறது, suffer, கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, suffer. There has been an increase in the number of people suffering from heart diseases. அதாவது இதய நோயால அவதிப்படுகிறவர்கள் அல்லது இதய நோயால் துன்புறுபவர்கள், கஷ்டப்படுபவர்களுடைய அளவில் கணிசமான ஒரு உயர்ச்சி காணப்படுகிறது, an increase. இதய நோயால் அவதிப்படுபவர்களுடைய அளவில் ஒரு கணிசமான உயர்ச்சி காணப்படுகிறது. அடுத்து protectன்னு சொல்றது காப்பாற்றுறது, protectனா காப்பாற்றுறது. Sunblock protects the skin from the sun. Sunblock protects the skin from the sun. அதாவது இந்த sunblock அப்படின்னு சொல்றது அந்த கிரீம் எல்லாம் இருக்கும், sunblock. அதை நாங்க வந்து எங்கேயாவது வெயில் எல்லாம் போனோம் அப்படி முகத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஏனென்றால் அந்த சூரிய கதிர்கள் வந்து எங்களுடைய அந்த ஸ்கின்னை, தோலை பாதிக்காம இருக்கிறதுக்காக நாங்க வந்து அந்த சன்பிளாக்கை யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த சன்பிளாக் ஆனது எங்களுடைய தோலை சூரியனிடமிருந்து பாதுகாக்கிறது, அதாவது சூரிய கதிர்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறது. அடுத்து டிபெண்ட், ரிலை. டிபெண்ட்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, ரிலை அப்படின்னு சொல்றது ஒருத்தர்ல தங்கி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, தங்கி இருக்கிறது. What time will you become? I don't know, it depends on the traffic. அப்ப நீ எப்ப வருவ, நீ எத்தனை மணிக்கு வருவ அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, அது வந்து அந்த டிராபிக் எப்படி இருக்கு, போக்குவரத்து நெரிசடியை பொறுத்தது, அதை பற்றிதான் நான் சொல்லுவேன். அது போக்குவரத்து நெரிசடி இல்லாட்டி நான் வந்துருவேன், நெருக்கடி இருந்தா நான் வரையல, அது என்னால. அப்ப அத நீ எப்ப வருவேன்னு சொன்னா அது வந்து அந்த டிராபிக்கை பொறுத்தது, அது டிராபிக்ல தங்கி இருக்கு.
யூ கேன் ரிலை ஆன் அனா, ஷி ஆல்வேஸ் கீப்ஸ் ஹர் ப்ராமிசஸ். அப்ப ரிலைன்னு சொல்றது ஒரு நம்பி இருக்கிறது, ஒரு விசுவாசத்தோட அவங்கள தங்கி இருக்கிறது. அப்ப சொல்றான் அனா மேல நீ நம்பிக்கையாயிரு, ரிலை ஆன் அனா, நீ அனா மேல நம்பிக்கையாயிரு. ஷி ஆல்வேஸ் கீப்ஸ் ஹர் ப்ராமிசஸ். அவ வந்து அவனுடைய வாக்க எப்பயும் காப்பாற்றுவா, அவளுடைய வாக்குல அவ உறுதியா இருப்பா. யூ கேன் யூஸ் டிபெண்ட் வென் வேர். அப்ப ஆர் யூ கோயிங் டு பை இட், அப்ப நீங்க இதை வாங்க போறீங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ் ஹவு மச் இஸ் இட். அப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருளை சொல்லி இதை வாங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா அது விலையை பொறுத்தது. அதோட விலை வந்து எனக்கு சரியா இருந்தா நான் வாங்குவேன், விலை வந்து எனக்கு சரியா வராட்டி நான் வாங்க மாட்டேன். அப்ப அது விலையை பொறுத்தது அப்படின்னு சொல்றது டிபெண்ட்ஸ். அடுத்தது லிவ் ஆன். லிவ் ஆன் அப்படின்றது வாழ்றது. அது இதுக்காகத்தான் வாழ்றோம், பணத்துக்காகத்தான் வாழ்றோம், உணவுக்காகத்தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றது லிவ் ஆன், வாழுறது. Michelle's salary is low, it isn't enough to live on. வாழுறதுக்கு கஷ்டம். மிஷேலுடைய சம்பளம் வந்து மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறது, அவனுக்கு வாழவே அது பத்தல, அது போதாமல் இருக்கிறது வாழ்வதற்கு. லிவ் ஆன் என்றது வாழ்றது. அடுத்து கங்க்ராச்சுலேட், கம்ப்ளிமெண்ட். கங்க்ராச்சுலேட் அப்படின்றது ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, கங்க்ராச்சுலேட்ன்றது வாழ்த்து தெரிவிக்கிறது. கம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது அவர்கள் ஏதோ ஒரு வேலையை செய்தா அவர்கள் அதை குறித்து சில நல்ல வார்த்தைகளை நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம், அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகளை நாங்க சொல்லுவோம், அது வந்து கம்ப்ளிமெண்ட். I congratulate her on doing so well in her exams. அப்ப அவளுடைய பரீட்சையில் அவர் நல்ல சித்தி அடைந்ததுக்காக நான் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். கங்க்ராச்சுலேட்னு சொல்றது வாழ்த்து தெரிவிக்கிறது. The meal was really good. I complimented Mark on his cooking skill. அப்ப அந்த சாப்பாடு மிகவும் ருசியாக இருந்தது, ஆகவே அந்த மார்க்குடைய சமையல் திறமை பற்றி நான் வந்து அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக நல்ல சில வார்த்தைகளை வந்து அவரிடம் சொன்னேன். அடுத்து பாருங்க பிலீவ். பிலீவ்னு சொல்றது நம்புறது, ஒரு விஷயத்தை நம்புறத வந்து பிலீவ். Do you believe in God? அப்ப நீ கடவுளை நம்புறாயா, கடவுள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? Do you believe in God? கடவுள் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? I believe in saying what I think. I believe in saying what I think. நான் என்ன நினைக்கிறனோ அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். I believe in, அப்ப நான் நினைக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நம்புறது வந்து believe. The story can't be true. I don't believe it. அப்ப ஏதோ ஒரு கதையை வாசிக்கிற நேரம் அது நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றது. அந்த story can't be true. I don't believe it. அவன் சொன்ன அந்த கதை வந்து உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல, நான் அதை நம்ப மாட்டேன். can't be trueனா உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து ஸ்பெஷலைஸ் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு விஷயத்துல சிறப்பு தேர்ச்சி அல்லது சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்றது ஸ்பெஷலைஸ். Helen is a lawyer. She specializes in company law. அப்போ அந்த சட்டங்கள் வந்து ஒவ்வொரு விதமா மாறும். கம்பெனி லோ, நிறுவனங்களுக்குன்னு சொல்லி சில சட்டங்கள் இருக்கு. கிரைம் லோ, குற்றவியல் செயல்களுக்காக சட்டங்கள் இருக்கு. சிவில், அந்த சின்ன சின்ன கேசஸ், அந்த வீட்டு பிரச்சனைகள், மற்ற சாதாரண பிரச்சனைகளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு லோ இருக்கு, சட்டங்கள் அப்ப அந்த ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு வக்கீல் இருப்பாங்க, வேற வேறையா தான் அவங்க அதுக்கு படிக்கணும். நிறுவன சட்டம் படிக்கிற லாயர்கள் இருப்பாங்க, குற்றவியல் சட்டம் படிக்கிற லாயர்ஸ் இருப்பாங்க, இந்த சிவில் சட்டத்தை படிக்கிற லாயர்ஸ் இருப்பாங்க. அந்தந்த கேஸ்களுக்கு நாங்க அந்தந்த லாயர்ஸ்ட தான் போகணும். அப்ப இந்த ஹெலன் இஸ் a lawyer. she specializes in company law. அப்ப ஹெலன் ஒரு லாயர், எல்லாரும் ஒரு வக்கீல். அவள் நிறுவன சட்டத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர். அப்ப கம்பெனி லால அவ வந்து கம்பெனி லா வந்து அதுல வந்து அவரை வந்து சிறப்பு தேர்ச்சி இருக்கான். அடுத்து சக்சீட். எஸ், இப்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்தா வித்தியாசம் வரா? எஸ், ஸ்பெஷலிஸ்ட்ன்றது இந்த ஸ்பெஷலைசஸ் அப்படின்னு சொல்றது verb. அதாவது அவள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறாள், சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறாள்னு சொல்றது verb, அது ஒரு வினைச்சொல். ஸ்பெஷலைசஸ். ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றது சிறப்பு தேர்ச்சியாளர், நவுன், அங்க வந்து அது பெயர் சொல். புரியுதா முக்ஷித்? அப்ப ஸ்பெஷலிஸ்ட் சொல்றது அவர் தான் அந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற நபர், ஸ்பெஷலிஸ்ட்.
ஸ்பெஷலைசஸ்னா அவர் சிறப்பு தேர்ச்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்றது அது இது verb. இதையும் இப்படி சொல்லலாம் தானே மிஸ்? ஹி இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்பெனி லோ. அப்படி சொல்லலாம். he is a specialist இன் he is கம்பெனி a specialist in company law அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா மிஸ்? பொருள் தமிழால இருக்கு தானேடா. அவர் ஒரு கம்பெனி சட்டத்தில் சிறப்பு தேர்ச்சியாளர். அவர் கம்பெனி சட்டத்தில் சிறப்பு தேர்ச்சியாளர்னா ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலைசஸ்னா அவர் கம்பெனி சட்டத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அப்ப அவர் சிறப்பு தேர்ச்சியாளர் அப்படின்றது நவுன், சிறப்பு தேர்ச்சி பெற்று இருக்கிறார்ன்றது verb. ஓகே மிஸ். ஓகே மிஸ். புரியுதா? சக்சீட்னு சொல்றது வெற்றி பெறுறது. I hope you succeed in finding the job you want. அப்ப உனக்கு எந்த வேலை வேணுமோ அந்த வேலை உனக்கு கிடைக்கும். அந்த I hope you succeed in finding the job you want. அப்ப நீ உனக்கு தேவையான வேலையை தேடிக்கொள்வதில் நீ வெற்றி பெறுவாய் என்று நான் நம்புகிறேன். உனக்கு தேவையான வேலையை தேடிக்கொள்வதில் நீ வெற்றி பெறுவாய் என நான் நம்புகிறேன். அடுத்து பிரேக் இன்டு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டையோ ஏதோ உடைக்கிறது, வீட்டை போய் களவெடுக்கிற நோக்கத்துல உடைக்கிறது வந்து பிரேக் இன்டு. house was broken into a few days ago but nothing was stolen. அப்ப என்னுடைய வீடு சில நாட்களுக்கு முன் உடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் எதுவும் களவு போகவில்லை. உடைக்கப்பட்ட களவுக்காக உடைக்கிறது வந்து broke up அல்லது break into அப்படின்னு சொல்லும். அடுத்து கிராஷ், டிரைவ், பம்ப், ரன் இன்டு. இப்ப கிராஷ்னு சொல்றது உன்னோட போய் மோதுறது கிராஷ். டிரைவ்னு சொல்றது ஓட்டுறது, வாகனம் செலுத்துறது வந்து டிரைவ். பம்ப்னு சொல்றது அடிப்படுறது, இப்படி அடிப்படுறது வந்து பம்ப். ரன் அப்படின்னு சொல்றது ஓடுறது, ஒண்ணுக்குள்ள வந்து ஒண்ணு மேல ஏறி ஓடணும், அப்படி இல்லாட்டி ஒண்ணு ஓடுறது வந்து ரன். He lost control of the car and crashed into a wall. அப்ப அந்த காருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சுவரின் மீது மோதினான். அந்த காருடைய வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஒரு சுவர் மேல போய் மோதினான். அடுத்து டிவைடுன்னு சொல்றது பிரிக்கிறது, டிவைடுன்றது பிரிக்கிறது. கட்டுன்னு சொல்றது வெட்டுறது. ஸ்பிளிட் அப்படின்னு சொல்றது வந்து ஒன்ன ஒதுக்குறது, வீசி விடுறது, விடுறது, கீழே விடுறது, வேணா அப்படின்னு ஒதுக்குறது, ஸ்பிளிட். The book is divided into 3 parts. அந்த புத்தகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுதிகளாக. அடுத்து translate a book etc. from one language into another. ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யறது. டிரான்ஸ்லேட்னு சொல்றது மொழி மாற்றம். She is a famous writer. Her books have been translated into many languages. அப்ப அவள் ஒரு பிரசித்தி பெற்ற எழுத்தாளர். ஆகவே அவளுடைய புத்தகங்கள் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. translated into many languages. அவள் ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர். ஆகவே அவளுடைய புத்தகம் நிறைய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, collide with. collide அப்படின்னு சொல்றது நேருக்கு நேர் ரெண்டு இது மோதி கொள்றதுக்கு பேர் வந்து collide. ஒரு வாகனமும் இன்னொரு வாகனமும் முகத்துக்கு முகம் இப்படி மோதி கொள்றது, சைட்ல இல்ல, சும்மா இப்படி அடிச்சுட்டு போறது இல்ல, நேரா வந்து இப்படி மோதி கொள்றது, முகத்துக்கு முகம் மோதுறது வந்து collideன்னு சொல்லுவோம். நாங்க நபர்களோட மோதி கொள்றதையும் நாங்க collideன்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல கதவை திறந்துட்டு இப்படி வார நேரம் முன்னால யாராவது இருந்தா டக்குனு 2 பேரும் இப்படி மோதி கொள்வாங்க. அந்த சில ஒரு படத்துல அப்படி முட்டிட்டு கொம்பு வரும் அப்படின்னு திரும்ப அப்படி முட்டுவாங்க, ஞாபகம் இருக்கா மதுஷன்? போய் 2 பேரும் கொம்பு வரும், அது கொலீட். ஒருத்தர் மோதிக்கொள்ற, நேருக்கு நேர் மோதிக்கொள்ற. There was an accident this morning. A bus collided with a car. அப்ப இன்று காலையில் ஒரு விபத்து ஏற்பட்டது. ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. நேருக்கு நேர் மோதிக்கொண்டது collide அப்படின்னு சொல்லும். அடுத்து fill something with. அப்ப ஏதோ ஒன்றை வச்சு இன்னொன்னு நிரப்புறது. இப்போ ஒரு கப்பை வந்து தண்ணீரால நிரப்புவோம், தண்ணீரால நிரப்புறது. ஏதோ வித், ஏதோ ஒன்றை இன்னொன்னு கொண்டு போய் நிரப்புறது.
take this saucepan and fill it with water. அப்ப இந்த saucepan அந்த சட்டியை எடுத்துட்டு போய் அதை நீரால் நிரப்பு. with water. நீரால் நிரப்பு. இந்த சட்டியை வந்து நீரால் நிரப்புங்க. அடுத்து ப்ரொவைட் அப்படின்னு சொல்றது அளிக்கிறது, ஒருத்தருக்கு நாங்க கொடுக்கறது ப்ரொவைட். சப்ளை அப்படின்னு சொல்றது அந்த சப்ளையும் கொடுக்கறது தான், ஆனா பணம் வாங்கிட்டு விநியோகம் செய்யறது. ப்ரொவைடுன்றது கொடுக்கறது, சப்ளைன்றது விநியோகம் செய்யறது, விநியோகம். The school provides all its students with books. அப்ப அந்த பாடசாலை அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்களை வழங்கியது. அப்ப வழங்குறது ப்ரொவைட், விநியோகம் செய்யறது சப்ளை. சப்ளைன்னு சொன்னா அந்த விநியோகம், காசை வாங்கிட்டு கொண்டு போய் விநியோகம் செய்வாங்க தானே, தட் இஸ் சப்ளை. ப்ரொவைடுன்றது நான் ஃப்ரீயா கொடுக்கிறது, ப்ரொவைட். happen to அப்படின்னு சொன்னா ஏதோ நடந்தது அப்படின்னு கேக்குறது. what happened to that gold watch you used to have? அப்ப நீ கையில் அணிந்து கொண்டிருந்த அந்த தங்க கடிகாரம் அதுக்கு என்ன நடந்தது? தங்க கடிகாரத்துக்கு என்ன நடந்தது? what happened? அடுத்து இன்வைட் அப்படின்னு சொல்றது யாரையோ அழைக்கிறது, இன்வைட் somebody to a party or wedding. அப்ப ஏதோ ஒன்றுக்கு ஒருத்தர் அழைக்கிறது வந்து இன்வைட் பண்றது. They only invited a few people to their wedding. ஒரு சில நபர்களை மாத்திரமே அவர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். ஒரு சிலரை மாத்திரம் அவர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள், invited. அடுத்து prefer one thing person to another. prefer அப்படின்னு சொல்றது விரும்புறது. விரும்புறதுக்கு நாங்க வந்து prefer, ஏதோ ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை விரும்புறோம் அப்படின்னு சொல்றது prefer. I prefer tea to coffee. அப்ப காஃபிய குடிக்கிறத விட டீய நான் விரும்புறேன். அப்ப காஃபியை விட டீய நான் விரும்புறேன். I prefer to get the answer. அந்த ஆன்சர் மறுமொழியை எடுக்கணும்னு நான் விரும்புறேன், கேட்டுக்கொள்ளணும்னு நான் விரும்புறேன். I prefer to go first. நான் முதலாவதாக போவதை விரும்புறேன். அப்ப விரும்புறேன்னு சொல்றது prefer. அடுத்து பாருங்க, கன்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒன்றுல நாங்க அவதானம் செலுத்துறது வந்து கன்சென்ட்ரேட். I try to concentrate on my work but I kept thinking about other things. அப்ப என்னுடைய வேலையில் நான் முழு கவனத்தையும் செலுத்தணும், என்னுடைய அவதானத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்தேன். ஆனாலும் வேற வேற விஷயங்கள் வந்து என்னுடைய மைண்டுக்கு வந்ததுனால என்னால ஒழுங்காக அவதானம் செலுத்த முடியவில்லை. அப்ப என்னுடைய வேலையில அவதானம் செலுத்தணும்னு நான் நினைச்சேன், பட் வேற வேற யோசனைகள் என்னை வந்து குழப்புனதுனால என்னால அவதானம் செலுத்த முடியல. அடுத்து இன்சிஸ்ட் அப்படின்னு சொல்றது தூண்டுறது. I wanted to go alone but some friends of mine insisted to coming with me. அப்ப நான் வந்து தனியா போகணும்னு தான் நினைச்சேன், எனக்கு தனியா தான் போகணும்னு தோணுச்சு. ஆனா என்னுடைய நண்பர்கள் என்னை போக விடாம நாங்களும் வாரோம்னு சொல்லி அவங்களும் என்னோட வரணும்னு சொல்லி என்னை வந்து தூண்டுனாங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறது. அடுத்து ஸ்பெண்ட்னு சொல்றது செலவழிக்கிறது, ஸ்பெண்ட். How much do you spend on food each week? அப்ப இந்த ஸ்பெண்டோட ஒன்ன்ற preposition வருது, spend on. How much do you spend on food each week? அப்ப ஒவ்வொரு கிழமையும் நீ சாப்பாட்டுக்காக எவ்வளவு செலவழிக்கிறாய், அல்லது இந்த சாப்பாட்டின் மீது, அந்த உணவின் மீது நீ எவ்வளவு செலவழிக்கிறாய், on. அந்த உணவுன்றதுக்காக நீ எவ்வளவு செலவழிக்கிறாய். அப்ப ஸ்பெண்ட் on, ரைட்? அப்ப இவைகள் தான் preposition. நம்ம பாருங்க, குட்டி 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 வார்த்தைகள் தான், on, in, at, off, நல்லா குட்டி குட்டி வார்த்தைகள். ஆனா அது ஒவ்வொரு வந்தா எப்படி அது வரும்? அது spend for somebody, யாராவது ஒருத்தருக்காக செலவழிக்க. spend for my kids, spend for my kids, spend for my wife, spend for my parent, spend for ஏதாவது ஒரு செலவுக்காக நாங்க வந்து செலவழிக்கிறது, அது for. இது ஒன்னு சொல்றது அதன் மீது, உணவின் மீது உனக்கு எவ்வளவு செலவு. நான் கேட்பது அந்த பட்ஜெட் போட்ட நேரம், உணவின் மீது எவ்வளவு செலவு, பிள்ளைகளோட on their education, அவங்களோட படிப்பு மேல உனக்கு, படிப்பின் மீது உனக்கு எவ்வளவு செலவு இருக்கு. பட்ஜெட் போடுற நேரம் தான் இந்த ஒன்னு சொல்றத நாங்க பாய்ப்போம். போன்னு சொல்றது பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறோம். I am spending for my kids.
I spend money for my my wife. எனக்கு அந்த வைஃபுக்காக நான் செலவழிச்சேன். அது for. ஒன்னுன்னு சொல்றது ஐ ஏதோ ஒரு ஸ்பெண்ட் மணி விஷயத்தை ஃபார் மை செல்ஃப் எடுக்கலுமா? எனக்காக நான் செலவழித்துக் எனக்காக. கொண்டேன். யா ஓகே. எனக்காக செலவழித்துக் கொண்டேன். நான் எடுக்கிற salary-ய நான் எனக்காக செலவழித்தேன். I spend my money for myself. எனக்காகவே நான் செலவழித்துக் கொண்டேன். Right? அப்ப இவைகள் தான் prepositions. Right? அப்ப இதோட உங்களுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் முடியுது. திரும்பியும் உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா 22ஆம் தேதி 22nd திரும்ப ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வரும். அப்ப இந்த இதுல ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியாதவங்க பயப்பட தேவையில்லை. 22ஆம் தேதி ஒண்ணு தொடங்கு அங்க வா. இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட்டா? என்னடா இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிஞ்சிட்டான்னு குரூப் ஒன்று எப்படி இந்த மிஸ் அந்த நாங்க ஜாயிண்ட் ஆகுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்குது இல்ல? குரூப் ஒன்ல இப்ப ஜாயிண்ட் குரூப்ல ஆகணும் ஜாயின் தானே? பண்ணுங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கிறேன் நான் சரியா ஏன் confuse? செய்யல நான் அதை இன்னும் அது அதை பரவாயில்ல. ஜாயிண்ட் நீங்க ஆகும். யாராவது இருப்பாங்க. நான் இன்னைக்கு அங்க ஸ்போக்கனுக்கு வாங்க. I'll ask somebody to add you. இந்த பிரதர் இருக்கா? பிரதர் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாருப்பா. அது சொன்னீங்கன்னா நல்லா ஸ்போக்கன்ல தானே சொல்றேன். ஸ்போக்கன்ல ஒரு இந்த மொத்தரோட நாங்க கண்டக்ட் கொண்டு வச்சுட்டு இருந்தா தானே அந்த எங்க ஸ்போக்கனை வந்து இது இப்போ இம்ப்ரூவ் பண்ணிலும் அது அப்படியே ஒருத்தருக்கு நான் சொல்றேன் வந்து அந்த சின்ன பிள்ளைய விட கொஞ்சம் வந்து எங்களோட ஏஜோட கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருந்தா ஐ திங்க் பெஸ்ட். இருப்பாங்க. அங்க வாங்க இன்னைக்கு பாப்போம் நாங்க. I'll இந்த see பாருங்க, யார் அப்படி இருக்கா. பார்க்காதீங்க. அதுதான் ஒரு மிஸ்டேக் ஆகும் உங்களுக்கு. இந்த புது அட்ஜஸ்ட் பண்றாரு. யா பட் இல்ல நீங்க கலந்து இருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன இது இல்லாட்டி உங்களோட ஏஜ்னு பார்த்தா யாரும் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபிள்னு யோசிக்கீங்களா? ஆனா அப்படி இல்லடா, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் நல்லதுகள் இருக்கு. நான் பாப்போம் கேல்சி, வாங்க அங்க போய் பாப்போம். ஏன்னா இப்ப ஒரு 3 days தானே தொடங்கி, இன்னும் எனக்கு ஐடியா I don't have any idea about the people. இப்ப பேசிக்லயும் அட்வான்ஸ்லயும் சும்மா இப்படி உட்கார்ந்து பேசுனதுக்கு என்ன, எனக்கு யாரு எப்படி இருக்காங்களான்னு தெரியாது. அப்ப அங்க ஸ்போக்கன்ல தான் நான் கண்டுபிடிப்பேன் எப்படியா நாட்கள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க. ஏன்னா பேசுவாங்க தானே எல்லாரும், இங்க பேச மாட்டாங்க தானே. அந்த பேசுற நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு கிரௌட் ஒண்ணு அங்க கிடைப்பாங்க. அப்ப இன்னைக்கு தான் 3வது நாள். அப்ப ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னைக்கு நாளை ஆகுற நேரத்துல எனக்கு நல்ல ஒரு குரூப் ஒண்ணு அங்க கிடைப்பாங்க. சோ ஐ வில் சஜஸ்ட் யூ டு விச் குரூப் டு எங்க போகணும் அப்படி நீங்க ஐ வில் சஜஸ்ட். நான் உங்களை போட்டுறேன், நம்பர் தான் நான் போட்டுறேன் உங்களுக்கு. I give him the number. உங்க நம்பர் கொடுங்க. உங்களுக்கு சூட்டபிள் இதா வருது. மெசேஜ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்ல. ஓகே ஓகே. உங்க நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் இல்லையே. ஐயோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். பிரதர் தானே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். கொடுங்க. வயசான பிரதர். எஸ். உங்களோட நம்பர் சொன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்பர் கொடுங்க. இந்த கொடுங்கப்பா எல்லாருக்கும் நம்பர். ஐயோ அதுதான் பெரிய பிரச்சனை. 071 0 என்னட்டே உங்க நம்பர் என்ன பண்ணாங்க? 071 I will also write 071 அதான் எனக்கு மெசேஜ் தேவைன்னா நான் போடுறேன். 071 ஓகே 071 366 366 99 99 அந்த இன்னொருத்தர் சொல்றான், மதுஷன் சொல்றான். 26 26 யா 3669 26 போடு. இல்ல 26 26 சொன்னா தெளிவா விளக்குத்தனே. 26 இல்ல எனக்கு வந்து 26 மத்த நம்பருக்கு தான் அது வந்துரும். ஐதான் பயம். 26 அப்ப நிறைய நம்பர் இருக்கு போல. ஆனா இவர்ட நம்பரே சரியா தெரியல, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. சரியா? இல்ல இந்த நம்பர் சரி அது எனக்கு நிறைய நம்பர் இருக்கு. நான் சொல்ல வேண்டாம். உங்களோட நம்பர் 071 071 366 9926. நிறைய நம்பர் சரியா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாராம். திருப்ப பாரு. கண்டுபிடிச்சிட்டே சிரிக்கிறாரு. அப்படி இல்ல, நான் மொரட்டு சிங்களாவே வாழ்றேன். இப்படி சொல்றதுதான் மிஸ் நம்ப கூடாது. அதுஷன் மொரட்டுன்றது தெரியும் எனக்கு. மொரட்டு சிங்கல்ன்றதுலாம் போய் மிஸ் உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் மேல. எஸ் சண்டை பிடிக்க மட்டும்தான், அது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல.
சரி ஓகே தேங்க்யூ சோ மச். 8 மணி கிளாஸ்ல லேட்டா போனா தெரிஞ்சனே அங்க என்ன செய்வாங்க? லேட்டா ஓ வந்தா மிஸ். சத்துங்க சிலர்கள் வீணா போனதுகள். Okay, good evening. குட் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ. அப்ப தேங்க்யூ சோ மச். இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் எப்படி இருந்தது எல்லாருக்கும்? Thank you, miss. சரியா Very நிறைய விஷயம் good, very படிச்சோமா? சூப்பர் எப்படி? சூப்பர் How மிஸ். how yes, was it? miss. நல்லா இருந்துச்சா? Very Closer Yeah, yeah. நிறைய important விஷயம் speaker தெரிஞ்சுக்கொண்டேன். எப்படி ஸ்ரீகரன் நல்லா எப்படி இருந்துச்சுடா? மதுஷன் சொல்லுங்கடா எப்படி இருந்தது? சூப்பர் சிகா, சூப்பர் நல்லா இருந்தது மிஸ். அமுதா, முக்ஷித், எஸ் மிஸ். சாக்ஷினி, மிஸ் திலாக்ஷினி, கனிமொழி, மிஸ் நல்லா ஷாஜஹான் இருந்தது. எப்படி இருந்தது? மிஸ் சொல்லுங்கடா. நல்லா இருந்தது. ஆனா டைம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. என்னடா 6 ஓ மணி அந்த டைம் என்ன? எஸ் நீங்க அந்த ரெக்கார்டிங் பாருங்க. முடியாது திரும்பியும் 22ஆம் தேதி ஒன்று தொடங்குவோம் தானே, அதுக்கும் வாங்க. வந்து படிங்க. ஓகே என்ன எப்படியுமே ஒரு லேடியோட கான்டாக்ட் பண்ணிடுங்க. ஏலாது அங்க நாளைக்கு கிழவனை பிடிச்சி உங்களுக்கு சேர்த்துட்டு வாங்க. Come. You come. You come. வாங்க. நாளைக்கு கிழவனை ரெடி பண்றேன். You come. ஓகே சரி ஓகே தேங்க்யூ சோ மச். Thank you. தேங்க்யூ. Thank you உங்களை so take care. Okay, ஓகே bye. மிஸ். வாங்க பாய் மிஸ். வாங்க 10 மணிக்கு. Thank you, வாங்க. ma'am. Thank ஓகேடா you, பாய். ma'am. பாய் சோபனா. பாய்டா. Bye, எவ்ரிபடி. Shobana. Bye, bye, miss. ஓகேடா. இந்துஜா பாய். ஓகே